சொற்பொழிவு 8. சர்வாதிகாரி அல்ல, சாட்சியாகு. முதல் கேள்வி. குருதேவ், என் உடல் ஒரு கூண்டு போல், பெரிய குப்பி போல் இருக்கிறது. உள்ளே இளஞ்சிங்கம் அடைபட்டிருக்கிறது. பல காலமாய் உறங்கிக் கொண்டிருந்தது. இப்போது நான் சீண்டினேன். அது அறிவுற்று தீவிழித்து மூறி நிமிர்ந்து முழங்கி எழுந்திருக்கிறது. கடும் பசி. கூண்டிலிருந்து வெளியேறத் தவிக்கிறது. பகல் பொழுதில் பலமுறை சினந்து கர்ஜிக்கிறது. எம்பிக் குதிக்கிறது. முன்னங்காலால் கூண்டை அறைகிறது. நான் நடுங்கிப் போகிறேன். என் உடல் விதிர்த்து உரோமக்கால்கள் குத்திடுகின்றன. என் நெற்றி பொட்டுப் பகுதிகளில் தாழாத வலி ஏற்படுகிறது. பிறகு நான் ஒரு விசித்திரமான போதையில், கிளர்ச்சியில் ஆழ்ந்து விடுகிறேன். சிறிது நேரத்தில் அந்த சிங்கம் அடங்குகிறது. கூண்டுக்குள் உலாவிக் கொண்டு உருமுகிறது. பிறகு ஏதோ துதி கீதம் கேட்டு உங்களை நினைத்து களிப்புற்று ஆடுகிறது. கருணை கூர்ந்து எனக்கு கூறுங்கள், இதெல்லாம் என்ன? ஏன் நிகழ்கிறது? பதில். நன்றே நிகழ்ந்திருக்கிறது. சுபம் சுபம். எப்படி நடக்க வேண்டுமோ அப்படித்தான் நிகழ்ந்திருக்கிறது. பயப்பட வேண்டாம். நிகழட்டும். அதை நிகழவிடு. அதோடு ஒத்துழைை. ஓர் அபூர்வமான அதிசயமான வழிமுறை உன்னுள் தொடங்கியிருக்கிறது. இதன் இறுதி பயன் முக்தி, விடுதலை. நாம் இந்த உடலுக்குள் சிறைப்பட்டிருக்கிறோம். சிங்கம் கூண்டுக்குள் அடைபட்டிருப்பதைப் போல பல காலமாக கூண்டுக்குள் இருந்ததால் அது கர்ஜிப்பதை கூட மறந்துவிட்டது. வெகு காலம் அடைபட்டிருந்ததால் இந்த கூண்டுதான் தன் குகை வீடு என்று எண்ணியது. மேலும் இந்த கூண்டே நான் தான் எனவும் நம்பியது. தேஹோ அகம், நானே இந்த சரீரம் என்று. நான் உன்னை அடித்து எழுப்பிவிட வேண்டும். இதற்காகவே நீ என் அணுக்கனாக, நெருங்கியவனாக இருக்கிறாய். நான் அடித்ததும் நீ விழிப்புறுவாய், எழுவாய். நான் கூறும் இந்த வசனம் வெற்று பேச்சு இல்லை. இதை அம்பு எனக் கருது. இது உன்னை துளைக்கும். ஒருவேளை என் மீது கோபப்படுவாய். எல்லாம் அமைதியாக நிகழ்ந்து வருகையில், நீ வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கையில், இந்த கலக்கமும் கலேபரமும் உனக்கு ஏற்பட்டிருக்கிறது. உன்னை விழித்தெழச் செய்ய வேறு வழியில்லை. உன்னை நோக அடித்துத்தான் உனக்குள் விழிப்புணர்வை எழுப்ப வேண்டியிருக்கிறது. அகமனத்திலிருந்து ஊக்க சக்தி, எனர்ஜி மேலெழும்போது சரீரம் அதற்கு ஒத்து வராது. அதை தாங்க முடியாத சரீரத்தால் அந்த ஊக்க சக்தியை தாங்கிக் கொள்ளவோ ஏற்கவோ நம் சரீரம் உருவாக்கப்படவில்லை. இதன் திறன் மிகவும் சொற்பம். ஆனால் ஊக்க சக்தியோ மகத்தானது. ஒருவன் தன் வீட்டுக் கூடத்துக்குள் பறந்து விரிந்துள்ள வான்வெளியை அடைக்க முயன்றால் எப்படி இருக்கும்? அதுபோலத்தான் ஊக்க சக்தியை சரீரத்துள் ஒடுக்க முயற்சிப்பதும். ஆக அகத்துள் ஊக்க சக்தி எழும்போது சரீரத்தில் பல சங்கடங்கள் ஏற்படும். தலைவலி தாழாது. பூரண ஞானம் ஏற்பட்ட பிறகும் கூட சரீரத்தில் உபத்திரவம் தொடரலாம். மெய்ஞான உதயம் ஏற்படுவதற்கு முன் உடல் ஒத்துழைக்காதது இயல்பானது. குறிப்பிட்ட மின்சார கம்பியில் 100 கேண்டில் பவர் மின்சாரம் பாயும் திறன் இருக்கும்போது அதில் 1000 கேண்டில் மின்சாரத்தை பாயவிட்டால் என்ன ஆகும்? கம்பி துடிதுடிக்கும், எரிந்து போகும். இதே போலத்தான் உன்னுள் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் ஊக்க சக்தி, ஊர்ஜா மேலெழும்போது உன் உடல் தாங்காது. உன் உடல் ஒரு பிச்சைக்காரனாக இருக்க தயாராக இருக்கிறது. ஆனால் பேரரசாக இருக்க தயாரில்லை. இது சரீரத்தின் எல்லையே தவிர உன்னுடையதல்ல. இதனால் துடிப்பு, விதிர்ப்பு, பரிதவிப்பு எழும். புயல் வீசும். ஞானோதயத்திற்கு முன்பு, சமாதி சித்திக்கு முன்பு இதெல்லாம் சகஜம்.
சில சமயங்களில் சமாதி சித்தியும் இந்த உடல் ரீதியான பரிதவிப்பும் புயல் வீச்சும் ஒன்றாக நிகழக்கூடும். காரணம், சரீரம் அதற்கு முழுமையாக ஒத்து வராததுதான். ஜே. கிருஷ்ணமூர்த்தியின் வாழ்க்கையிலும் இப்படித்தான் நிகழ்ந்தது. 40 வருட சாதனைக்கு பிறகும் பரமஞானம் சித்தித்த பிறகும் கூட அவரது உடல் உபாதை நீங்கவில்லை. அந்த அதிர்வையும் விதிர்ப்பையும் உடல் தாங்கவில்லை. கிருஷ்ணமூர்த்தி நடுநிசியில் படுக்கையிலிருந்து எழுந்து கத்துவார், அலறுவார், அரற்றுவார், விலங்கை போலவே உருமுவார். 40 வருடங்களாக தீராத கொடும் தலைவலி வந்து வந்து அவரை பாதித்தது. தலை வெடித்துவிடும் போல் வேதனை மிகுந்து வலி பொங்கும். பொதுவாக சாதகரின் சமாதி நிலைக்கு சரீரம் பழகி ஒத்துப்போகும். ஆனால் கிருஷ்ணமூர்த்திக்கு இந்த அனுகூலம் கிட்டவில்லை. ஒருவேளை சமாதி சித்தி பெற அவர் மேற்கொண்ட கடின பயிற்சி காரணமாக இருக்கலாம். தியாசபி சிந்தனையாளர்கள் கிருஷ்ணமூர்த்தியை வளர்த்து மேம்படுத்தினார்கள். அவர்கள் சமாதி சித்தி பெற கடுமையாக சாதகம் செய்பவர்கள். ஒரு ஜகத்குருவை, உலக குருவை உருவாக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய மகத்தான விருப்பமாக இருந்தது. உலகுக்கு இது மிக தேவை. புத்தர் போன்ற ஒருவர் அவதரிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். கிருஷ்ணமூர்த்தி தன் போக்கில் சாதகம் செய்திருந்தால் சித்தி பெற மேலும் சில பிறவிகள் எடுத்திருக்க வேண்டும். அப்போது அந்த சரீர உபாதை இருந்திருக்காது. ஆனால் அவர் அவசரப்படுத்தப்பட்டார். 2 ஜென்மங்களில் ஏற்பட வேண்டிய சித்தி நிலை ஒரே பிறவியிலேயே விரைவாக கிட்டிவிட்டது. இதற்கு சரீரம் ஒத்துழைக்கவில்லை. திடீரென நிகழ்ந்து விட்டதால் சரீரம் நிலை குலைந்து பரிதவித்தது. அப்படியும் 40 ஆண்டுகால வேதனை வருத்தி கொண்டிருந்தாலும் அந்த சித்தி நிகழ்ந்திருக்கிறது. இது ஒரு சிக்கலான, சஞ்சலப்படுத்தும் விஷயம்தான். பரமஞான சித்தி பெற்ற ஒரு சாதகர் நடுநிசியில் எழுந்து அலறி அரற்றுகிறார் என்றால் அது அதிசயம்தான், குழப்பம்தான். ஆனால் கணக்கு சரியாக இருக்கிறது. ஆத்ம ஞான நிகழ்வுக்கு குறைந்தபட்சம் 2 பிறவிகள் எடுத்திருக்க வேண்டும். அதை மிக விரைவில் நிகழ வைக்க முயன்றதால் சரீரம் முரண்டு பிடிக்கிறது. சரீர இயக்கம் தொடர்கிறது. நிகழ்வு சித்தித்தது. ஆனால் முயற்சியும் தொடர்கிறது. அவர் இலக்கை எட்டிவிட்டார். ஆனால் சரீரம் பின்தங்கிவிட்டது. இந்த இழுபறி தொடர்கிறது. ஆத்மா வீடு வந்து சேர்ந்தது. சரீரம் இன்னும் வந்து சேரவில்லை. இதனால்தான் வலி, வேதனை. இதற்காக பயப்பட வேண்டாம். இது சமாதி சித்திக்கு முன்புள்ள நிலைமை. இதை பெரும் பாக்கியமாக கருதி ஒத்துப்போக வேண்டும். அப்போதுதான் மெல்ல மெல்ல அமைதி பெற முடியும். சரீரம் ஒத்துழைக்க துவங்கியதும் அதன் தகுதியும் திறனும் வளரும், வலுப்பெறும். எல்லையற்ற ஆத்ம நிலையை நீ கோருகிறாய், அழைக்கிறாய். இதற்காக நீயும் எல்லை கடந்த உச்ச நிலையை எட்ட வேண்டும். அந்த விராட் சொரூபத்தை, பிரம்மாண்ட உருவத்தை எதிர்கொள்ள நீயும் விராட்டாக வேண்டும். பழைய ஏற்பாட்டு பைபிளில் ஓர் அருமையான கதை உண்டு. ஜேக்கப், யாக்கோபு கடவுளுடன் குத்துச் சண்டை போட்டான். கடவுளோடு எவனாவது சண்டை போடுவானா? ஆனால் ஜேக்கப் அதை செய்தான். இரவு முழுதும் சண்டை நடந்தது. பொழுது புலர்ந்த போது ஜேக்கப் சளைத்து தோற்று போனான். கடவுள் வெற்றியுடன் திரும்பும்போது ஜேக்கப் அவர் கால்களில் விழுந்து, எனக்கு ஆசீர்வாதம் வழங்கிவிட்டு போங்கள் என வேண்டினான். உன் பெயர் என்ன என்று கடவுள் கேட்டார். என் பெயர் ஜேக்கப் என்றான். சரி, இன்று முதல் உன் பெயர் இஸ்ரேல். ஜேக்கப் மரித்து விட்டான். யூதர்களின் வம்சப் பெயரான இஸ்ரேல்தான் இனி உன் பெயர் என்றார் கடவுள். இது போலத்தான் நான் உனக்கு சந்நியாசம் அளிக்கும் போது உன் பழைய பெயர் தொலைந்துவிடும், புது பெயர் சூட்டப்படும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இங்கும் உண்டு.
கடவுள் கூறியதை மறவாதே. ஜேக்கப் மரித்து விட்டான். இப்போதிலிருந்து நீ இஸ்ரேல். உன் சொந்த பெயர் இஸ்ரேல். இந்த கதை புராதன பைபிளில் உள்ளது. மனிதன் கடவுளோடு சண்டை போட்ட கதை வேறெங்கும் கிடையாது. இக்கதையில் ஒரு பேருண்மை பொதிந்துள்ளது. அந்த மேலான ஆக்க சக்தி உன்னுள் இறங்கும்போது ஏற்படும் எதிர்வினை சண்டை போடுவது போன்றதுதான். அப்பெரும் நிகழ்வு ஏற்படும் போது, நீ கடவுளிடம் பொருதி தோற்கும்போது உனது உடல் வெலவெலத்துப் போகிறது. நீ தோல்வியை ஏற்கிறாய். இதனால் உனக்கு பரம தீட்சை, மேலான வாழ்வு நெறி கிட்டுகிறது. அக்கணத்தில் கடவுளின் அருளை பெறுகிறாய். புதிய பிறவி எடுக்கிறாய். முதல் முறையாக நீ அமுதத்தை சுவைக்கிறாய். அது யோக சின்மய நிலை. அங்குதான் ஜேக்கப் இருந்திருப்பான். இரவு எவ்வளவு காலம் நீடிக்குமோ, சண்டை எவ்வளவு நேரம் நீடிக்குமோ தெரியாது, ஊகிக்கவும் இயலாது. ஆனால் அச்சண்டை நலம் தரும், சுபம் தரும். இந்த ஆக்க சக்திக்கு துணைபுரி. உன் அகத்துள் உறங்கியிருந்த சிங்கம் விழித்தெழுந்து வெளியேற முனைகிறதே, அந்த சிங்கம் நீதான். ஆக்க சக்தி நீதான். அது கடந்த பல பிறவிகளாக உன்னுள் முடங்கி கிடந்தது. இப்போது மேலெழும்ப முனைகிறது. நீ மகா பாக்கியசாலி, மகா புண்ணியசாலி. இதன் வழியே நீ பரம்பொருளின் பேரருளை பெற நெருங்கியிருக்கிறாய். உனது உருமாற்றம், மோட்சம் நிச்சயம் நிகழ இருக்கிறது. கிருஷ்ணமூர்த்தி தன் பதிவேட்டில் எழுதி வைத்திருக்கிறார். தலைவலி கடுமையாக பாதிக்கும் போது இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. அலறல், அரற்றல் எழுகிறது. யாரோ என்னுள் உருமுகிற ஓலம். சிறிது நேரமானதும் ஓர் அதிசய அனுபவம் ஏற்படுகிறது. பரம சாந்தி, பேரமைதி உண்டாகிறது. நாலா பக்கங்களிலிருந்தும் அருள்மழை பொழிகிறது. எங்கு பார்த்தாலும் மலர்ந்து பொழியும் கமல மலர்கள். இதே சின்மய நிலைதான் உனக்கு வர இருக்கிறது. நல்லதே நிகழும். நீ கூறுகிறாய், இதற்கு பிறகு நான் அபூர்வ அதிசய போதையில் கிறக்கத்தில் ஆழ்ந்து விடுகிறேன். ஏனெனில் உள்ளடங்கிய ஊக்க சக்தி முட்டி மோதி போராடி மேலே எழும்ப முற்படுகையில் சரீரம் கொஞ்சம் ஒத்துழைக்கும், உதவும். அப்போது புதிய ஓகை கிறக்கம் எழும். இது வளர்ச்சி. நீ மேலெழுந்திருக்கிறாய். நீ ஆக்கிரமித்திருக்கிறாய். சிறை கூடத்திலிருந்து வெளியேறியிருக்கிறாய். சுதந்திர ஆகாயத்தை அடைந்திருக்கிறாய். நீ பெரு மகிழ்ச்சியில் திளைப்பாய், பேரானந்தப்படுவாய், கூத்தாடுவாய். நீ சொல்லி இருக்கிறாய், பிறகு என்னுள் அடைபட்டிருக்கும் சிங்கம் சிறிது அமைதியாகியும் சஞ்சலப்படுகிறது. நிலை கொள்ளாமல் அரற்றுகிறது, அலைகிறது, உருமுகிறது. இடையே பஜன் கீர்த்தனை இசை கேட்டோ அல்லது உங்கள் நினைப்பிலோ களிப்புற்று நர்த்தனமாடுகிறது. அந்த சிங்கம் குதித்தாடி களி நடனம் புரியத்தான் ஆசைப்படுகிறது. ஆனால் உடலுக்குள் அரங்கு மேடை இல்லை, போதிய இடமில்லை. நடனமாட நல்ல தளம் வேண்டாமா? உடலுக்குள் அதற்கு இடம் ஏது? வெளியே வந்துதான் ஆடல் அரங்கு பெற வேண்டும். நீ வெளியேறி உல்லாச நடனம் புரியும் போது நான் சரீரம் அல்லன் என்பது உனக்கு புரியும். நீ மெய் மறந்து ஆனந்த களி நடனம் புரியும் போது, உச்சகட்டத்தில் ஆடும்போது நீ சரீரத்தை விட்டு வெளியேறி விடுகிறாய். உன் சரீரம் குதித்தாடிக்கொண்டிருக்கும். ஆனால் நீ வெளியேறி இருப்பாய். சரீரத்துள் ஒடுங்க மாட்டாய். இதனால்தான் தியான யோக பயிற்சியில் நடனமாடுவதை நான் கட்டாயமாக்கியிருக்கிறேன். நடனம் போன்ற அற்புத சாதனம் தியானத்திற்கு வேறில்லை. நடனத்திலேயே தியானலயம் கிட்டுகிறது. நீ மெய் மறந்து களி நடனம் புரியும் போது உன் ஆத்மா சரீரத்தை விட்டு வெளியே வந்துவிடும். உடல் முனைப்புடன் நடனமாடும். ஆனால் நீ உடலை விட்டு வெளியேறி இருப்பதை உணர்வாய். அப்போதுதான் உனது அசல் நடனம் துவங்கும். இங்கு உன் சரீரம் கீழே தரையில் நடனமாடும்.
நீயோ மேலே வான்வெளியில் நடனமாடிக் கொண்டிருப்பாய். சரீரம் பூமியில் ஆடும், நீ பூமியை விட்டு விலகி அந்தரத்தில் நடனமாடுவாய். சரீரம் ஜட பொருளாய் உயிர்ப்பில்லாது ஆடும், நீயோ ஜீவ நடனம் சைத்தன்ய நர்த்தனம் புரிவாய். அப்போது நீ கூத்தபிரான் நடராஜ பெருமான் ஆகிவிடுவாய். உன் கோரிக்கை, குருதேவா, இதெல்லாம் என்ன, ஏன் நிகழ்கிறது, எனக்கு தெளிவுபடுத்துங்களேன். அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது ஓர் அபூர்வ அதிசயம். இதை விளக்கவோ புரிய வைக்கவோ இயலாது. அனுபவித்து உணர வேண்டும். நான் சொன்னாலும் உனக்கு விளங்காது. இதை நீ ஏற்றுக்கொள். அதற்கான தகுதியை பெற்றிருக்கிறாய். இதற்கு அடிபணிந்து அடங்கி ஒதுங்காதே. எளிதாக ஏற்றுக்கொள். இயல்பாக அடங்கிப் போக மனம் தூண்டும். இதென்ன பித்துக்குழித்தனம்? சிங்கம் போல் உருமுகிறேன், கர்ஜிக்கிறேன். பார்க்கிறவர்கள் என்னை பைத்தியம் என்பார்கள். இதை அடக்கிக்கொள், மறைத்துக்கொள், வெளிக்காட்டாதே என்று தோன்றும். பிறர் ஏற்றுப்ப பேச்சுக்காக கவலைப்படாதே. பைத்தியம் என்பார்களா? சரி, பைத்தியமாகிவிடு. பைத்தியமாக மாறாமல் பரமஹம்சர், பரம ஞானி ஆக முடியுமா? நீ உன்னுள் தியானித்திரு. இதனால் ஆனந்தம் ஏற்படுகிறதா? மகிழ்ச்சி கிறக்கம் எழுகிறதா? கவலைப்படாதே. இந்த பௌதிக உலகு உனக்கு துச்சம். அதைவிட நீ மதிப்பு மிக்கவன், மகத்துவம் அதிகமுள்ளவன். இந்த உலகத்துடன் பற்று வரவு எதுவும் வைத்து கொள்ள வேண்டாம். உன் ஆளுமையை, ஆத்மா அனுபவத்தை விட்டு கொடுக்க வேண்டாம். உலக பேரரசாட்சி, சாம்ராஜ்ய பதவி கிடைத்தாலும் விட்டு கொடுக்காதே. இயேசு பிரான் கூறியிருக்கிறார், நம் ஆத்மாவை கொடுத்து இந்த உலகம் முழுவதையும் பெறலாம் என்றாலும் வேண்டாம். ஆத்மாவை இழந்து என்ன லாபம்? ஆத்மாவுக்காக உலகம் அனைத்தையும் இழந்தாலும் லாபம் நமக்குத்தான். துணிச்சலையும் தைரியத்தையும் விட்டுவிடாதே. நம்பிக்கையுடன், ஈடுபாட்டுடன் முன்னேறு. மெல்ல மெல்ல சரீரம் ஒத்துப்போகும். உருமல், முழக்கம் போய்விடும். களிநடம் புரிவது தொடரும். உள்ளுரை சிங்கம் தவிக்காது. வெளியேற அதற்கு வழி கிட்டியிருக்கிறது. விரும்பும்போது வெளியேறட்டும், திரும்ப வந்து சேரட்டும். அப்போது இந்த உடல் சிறைக்கூடமாக இராது. தங்கி இளைப்பாறும் சுகவாச விடுதியாகிவிடும். நீ விருப்பம் போல் வெளியேறவும் உள்ளே வரவும் வசதியாகிவிடும். பிறகு உடலோடு உனக்கு பிணக்கிறாது. அது நல்லதொரு ஓய்வு கூடம். நீ களைத்திருந்தால் அதற்குள் வந்து ஓய்வாக இளைப்பாறலாம். பிறகு உடலோடு நமக்கென்ன சல்லை சழக்கு? நம் சரீரம் ஆலயமாகி விடுகிறது. இரண்டாவது கேள்வி, நேற்று நீங்கள் சொன்னீர்கள், எங்களோடு நீங்கள் எப்போதும் இருப்பதாக. ஆனால் நாங்கள் துறவரம் பெற்ற பின்தானே உங்களோடு இணைந்து இருப்போம். நான் உங்களிடம் சந்நியாச தீட்சை பெற்றதாக நினைவு இல்லை. எப்போது நான் தீட்சை பெற்றேன்? எங்கே பெற்றேன்? சந்நியாசம் என்ன என்பதை எனக்கு தெரியாது. எப்படி நான் சந்நியாசி ஆவேன்? பிரபு, நான் எப்படி உங்கள் அணுக்கத் தொண்டனாக இருப்பேன்? எனக்கு தகுதி இல்லையே. தாசனாக இருக்க திடமான ஈடுபாடு, பூரண அர்ப்பணிப்பு வேண்டுமே. என்னிடம் அவை இல்லையே. எனக்கு வழிகாட்டுங்கள். பதில், இதுபோல் பல முறை நிகழ்ந்திருக்கிறது. நான் சிலருக்கு சந்நியாச தீட்சை கொடுத்திருக்கிறேன். ஆனால் அவர்களுக்கு அந்த விவரம் தெரியாது. துறவரம் ஏற்க வராதவர்களுக்கும் சந்நியாச தீட்சை அளித்திருக்கிறேன். அவர்களுக்கு சந்நியாசம் பற்றி ஏதும் தெரியாது. சந்நியாசம் பெற அவர்கள் எண்ணியது கூட இல்லை. அந்த வரிசையில் வரும் உன் மனப்போக்கையும் அதில் பொதிந்திருக்கும் பல விஷயங்களையும் நான் பார்க்கிறேன். நேற்று இரவு என்னை காண ஒரு இளம் பெண் வந்திருந்தாள். அவளிடம் வந்த நோக்கம் பற்றி நான் ஏதும் கேட்கவில்லை. அவளை எதிரே உட்கார வைத்து, கண்களை மூடிக்கொள், இப்போதே சந்நியாசம் பெற்றுக்கொள் என்றேன். சந்நியாசம் பெற அவளுக்கு விருப்பமா
இல்லையா என்பதையும் நான் கேட்கவில்லை. அவள் எதிரே அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு தயாரானாள். முறையாக என்னிடம் தீட்சையும் பெற்றாள். மாறாக சிலர் பிரமிக்கிறார்கள், வியப்படைகிறார்கள். சிலர் மாதக்கணக்காக யோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். வருஷக்கணக்கில் யோசித்துக் கொண்டிருப்பவர்களும் யோசனையிலேயே காலம் கடத்தி காலமானவர்களும் இருக்கிறார்கள். அந்த பெண் நான் சொன்னதுமே தீட்சை பெற்றுக்கொண்டாள். ஒருவேளை அவளது உள்ளுணர்வுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். நாம் புதியவர்கள் அல்லர், மிக புராதனமானவர்கள். அந்த பெண் பல ஜென்மங்களாக யோசித்து ஆலோசித்து அமைத்து கொண்டிருந்தவள். தியானிக்க அவளிடம் தகுதியும் தாக்கமும் இருந்திருக்கிறது. அதை அறிந்ததால் தான் உடனடியாக அவளுக்கு தீட்சை அளித்தேன். உட்கார், தியானத்தில் மூழ்கிவிடு என்றேன். உன்னிடம் கேட்க வேண்டியதில்லை, உன் விருப்பத்தை விசாரிக்க வேண்டியதில்லை, கேட்க வேண்டிய அவசியமில்லை. எல்லாம் நான் அறிவேன். இப்படித்தான் தயாள் என்பவருக்கும் சந்நியாசம் கொடுத்தேன். தயாளிடம் ஏதும் கேட்கவில்லை. அவருக்கே தெரியாது நான் சந்நியாசம் கொடுப்பதும் அவர் ஏற்பதும். சரி, உனக்கு உன்னை பற்றி தெரியுமா? தெரியாது. நீ எங்கிருந்து வருகிறாய்? எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கிறாய்? உனக்கே தெரியாது. இந்த ஜென்மத்தில், கடந்த ஜென்மங்களில் நீ என்னவெல்லாம் செய்தாய் தெரியாது. எவ்வளவு சம்பாதித்தாய்? என்னவெல்லாம் சேமித்தாய்? தெரியாது. நீ ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறாய், ஓவியம் வரைந்து கொண்டிருக்கிறாய் என்று வைத்துக்கொள். பாதி வரைந்ததும் சாவு வந்துவிட்டது. நீ செய்வினையை மறந்துவிட்டாய். மறுபிறவியில் பிறந்தாய். முன்பிறவியில் வரைந்து நின்று போன ஓவிய பணியை பற்றி உனக்கு தெரிவித்தால், அந்த அரைகுறை சித்திரத்தை உன் எதிரில் வைத்தால் உனக்கு அதன் நினைவு வராது. நான் ஒரு சித்திரக்காரன் என்ற எண்ணமே உனக்கு ஏற்பட்டிருக்காது. நான் உனக்கு அதன் விவரமெல்லாம் எடுத்துச் சொல்லி, முன்பிறவியில் விட்டு போன உன் ஓவியத்தை இப்பிறவியில் பூர்த்தி செய் என்று கூறினால் நீ பதில் சொல்லுவாய், பிரபு, எனக்கு எதுவும் தெரியாது. தூரிகையை என் கையில் கொடுத்து முன்பிறவியில் வரைந்து முடிக்க முடியாத இந்த ஓவியத்தை இப்போது நிறைவு செய் என்கிறீர்கள். எனக்கு சித்திரம் வரையவே தெரியாதே. தூரிகையை நான் பிடித்ததே இல்லையே. மறுபடியும் நான் கூறுகிறேன், பிடி தூரிகையை. சித்திரம் எழுத ஆரம்பி. தானே வரும். முன்பிறவி ஞாபகம் வரும். தொடங்கு ஓவியத்தை. நீ திகைத்து தவித்து நிற்கிறாய். இப்படித்தான் 2ஆம் உலகப் போர் நடந்தபோது நிகழ்ந்தது. ஒரு போர் வீரன் குண்டடிபட்டு விழுந்தான். தலையில் பலத்த அடி, நாடி நரம்பு சிதைந்து நினைவு இழந்து கிடந்தான். பிறகு சரியான சிகிச்சையால் மயக்கம் தெளிந்தது. ஆனால் சுய நினைவு இல்லை. தான் யார்? என்ன பெயர்? என்ன பதவி? எங்கு வந்தோம்? இப்போர் எங்கு ஏன் நடக்கிறது? எதுவும் தெரியவில்லை. எந்த தடயமும் கிடைக்கவில்லை. எல்லாம் அவனுக்கு மறந்து போயிற்று. மருத்துவர்கள் முயன்று பார்த்தார்கள். அவனுக்கு சுய நினைவு திரும்பவில்லை. அவனது மூளையில் நினைவாற்றல் தொடர்பு அற்று போயிற்று. ஒரு மருத்துவர் யோசனை கூறினார். இவனது சொந்த ஊர் இங்கிலாந்தில் இருக்கும். அங்கு ஊர் ஊராக கொண்டு சென்று காட்டலாம். சொந்த ஊரை கண்டதும் பழைய ஞாபகம் வந்துவிடும். 2 உதவியாளர்களுடன் அந்த போர் வீரனை இங்கிலாந்திற்கு அனுப்பி வைத்தார்கள். ரயில் பயணம் தொடர்ந்தது. ரயில் நிற்கும் நிலையங்களில் இறங்கி, இது உன் ஊரா என்று கேட்பார்கள். அவன் இல்லை என்பான். உதவியாளர்கள் சலித்துப் போனார்கள். கடைசி பயணத்தின் போது ஒரு சிறு நிலையத்தில் ரயில் நின்றது. வழக்கமாக அங்கு நிறுத்தமில்லை. ஏதோ ஒரு காரணமாக ரயில் அந்த கிராமத்தில் நின்றது. மூவரும் இறங்கினார்கள். பெயர் பலகையை பார்த்ததும் அந்த நோயாளி வீரன் மகிழ்ச்சியுடன், இதுதான் என் ஊர். இங்குதான் பிறந்து வளர்ந்தேன். இங்கிருந்துதான் இராணுவத்தில் சேர்ந்தேன்.
அதோ எதிர்த்தெருவில் என் வீடு என்று சொல்லிவிட்டு வீட்டை நோக்கி ஓடினான். அருகில் உதவியாளர்கள் இருப்பதை மறந்து போனான். தொடர்ந்து அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்தது. தொலைந்து போன நினைவு திரும்பியது. நான் இப்படித்தான் தயாள் போன்றவர்களுக்கு திடீரென சந்நியாசம் அளிக்கிறேன். ஒரு நம்பிக்கை இவரை காஷாய காவி நிற ஆடையுடன் அலைய வைத்தால் ஒரு நாள் பழைய நினைவு திரும்பும். முன்பிறவியில் காவி உடையுடன் நடமாடியது நினைவு வரும். நான் ஆனந்த கூத்தாடச் சொல்லுவேன். அதன் மூலம் முன் ஜென்மத்தில் அவர் ஆனந்த நடனம் புரிந்தது நினைவுக்கு வரும். தியானம் செய் என்பேன். தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் போது ஆழ்மனத்தின் அசேதன வாசல், சப்கான்ஷியஸ் டோர் திறக்கப்படலாம். பழைய நினைவுகள் பொங்கி வெளிவரலாம். இதற்காகத்தான் நான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். பகவத்கீதையை, அஷ்டாவக்ர கீதையை, ஜரதுஷ்டரின் கருத்துக்களை, புத்தரின் போதனைகளை, இயேசு பிரானின் வசனங்களை, கிருஷ்ணனின் உபதேசங்களை சார்ந்து சொற்பொழிவு செய்து கொண்டிருக்கிறேன். ஏதாவது ஒரு கருத்துரை உன் ஆழ்மனத்துள் எதிரொலிக்கலாம். எந்த சொல் உன் அக உணர்வை எழுப்பும், மூடியுள்ள ஆழ்மனக் கதவை திறக்கும் சாவியாகும் என்பது தெரியாது. எந்த சொற்றொடர் உன்னை உலுக்கி எழுப்புமோ பல உபாயங்களை கையாளுகிறேன். உன் ஜென்மாந்தர தொடர்புகள் இணைந்து நீ சைத்தன்ய சித்தியை, கான்ஷியஸ்னஸ் ரியலைசேஷன் பெற வேண்டும் என்பதற்காகவே நான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். உன் நியதி தத்துவம் உன்னுடன் இணைந்து ஒரே தத்துவமாகி தொடர்ந்து வரும். நீ வீடு பேறு பெற பலமுறை முயன்றிருக்கிறாய். நடுவில் விட்டு விலகியிருக்கிறாய். இதை நித்திய நியதியாக, இணை பிரியாத உறுதுணையாக ஆக்கத்தான் என் தொடர் சொற்பொழிவு நீடிக்கிறது. தயாள் சொல்லுவது சரிதான். நான் சந்நியாசம் பெற்றது நினைவு இல்லை என்கிறான். அவன் சந்நியாசம் பெறவில்லை, நான் அவனுக்கு அளித்தேன். அவனுடைய மயக்கம் அவன் பேச்சில் தெரிகிறது. எப்போது நான் துறவரம் பெற்றேன்? எங்கே பெற்றேன்? நீங்கள்தான் கொடுத்தீர்களா? உங்களிடம் நான் வரவே இல்லையே. நீ உன் அருகில் வந்தால்தான் என்னிடம் வர முடியும். வேறு வழியில்லை. நீ உன்னை உணர்ந்து கொண்டால் போதும். என்னிடம் வந்து என்னை அறிந்து கொள்ளுவாய். என்னிடம் வந்து சேருவதற்கு வெளியே அலைந்து திரிய வேண்டாம். நீ உன்னுள், உன் ஆழ்மனத்துள் இறங்கிப்பார். எனக்கு சந்நியாசம் பற்றி முன்பும் ஏதும் தெரியாது. இன்றும் அதே நிலைமைதான். இது உன் கூற்று. உனக்கு தெரியாதிருக்கலாம். சீக்கிரம் தெரிய வரும். இது நிஜம். நீ சிந்திப்பது நல்ல மனநிலை. உன் அறியாமை உனக்கு தெரிந்திருக்கிறது. இப்படி தன்னை அறியாதவர்கள் துர்பாக்கியசாலிகள். நீ நல்ல சரியான நிலையில் இருக்கிறாய். தூய மனப்பாங்கு உனக்கு உள்ளது. நீ, உன் மனம் வெற்றிடம். இதை நிரப்பலாம், நிரப்ப வேண்டும். மெய்யறிவு தன்னை அணுகுவதை தடுக்கும் அகந்தை உன்னிடமில்லை. நான் ஒரு அறிவிலி, அஞ்ஞானி என நீ உணர்ந்தால் நல்ல நிலையில் இருக்கிறாய் என்று அர்த்தம். இத்தகைய தூய மனநிலைதான் மெய்ஞான சித்தி பெற உதவுகிறது. நான் அறியவில்லை என உணர்வதுதான் அறிவதற்கான முதல் முன்னேற்றம். எனக்கு அதற்கான தகுதி ஏது? அதற்கு ஏற்ற சிரத்தை, ஈடுபாடு, அர்ப்பணிப்பு என்னிடம் இல்லையே. இது உன் பேச்சு. தகுதி உள்ளவனுக்குத்தான் இந்த எண்ணம், இந்த கேள்வி எழும். தகுதி இல்லாதவன், தன்னை போல் தகுதி நிரம்பியவன் வேறு எவன் இருப்பான் என எண்ணுவான். நீ கொண்டுள்ள தன்னடக்கம்தான் உனது தகுதியை நிரூபிக்கிறது. அதற்கு வேண்டிய சிரத்தை, ஈடுபாடு, அர்ப்பணிப்பு எனக்கு ஏது என நீ நினைப்பதுதான் உன் தகுதியை எடுத்து காட்டுகிறது. இதுதான் சிரத்தை, ஈடுபாடு, அர்ப்பணிப்புக்கு அடையாளம். விதை பொதிந்திருக்கிறது, பருவம் வர காத்திருக்கிறது.
இசைவான பருவம் வந்ததும் விதை முளைவிடும், வளரும், புரட்சி எழும். இது சிறப்பு மிக்க பயணம். முன்பின் அறியாத யாத்திரை இது. ஒரு கவிஞரின் குரலில் தொடர் வரிசையாக மௌனத்தின் திரைமறைப்பு. அறிவிலியாய், சோம்பேறியாய், அஞ்சி இருந்த நாம் இப்போது மர்மம் அறிந்திருக்கிறோம். உன் மீது கொண்ட மோக மயக்கத்தில் பித்து பிடித்து நிம்மதி இழந்தோம். உன்னை பிரிந்த துன்பத்தால் தீப்பிழம்பாய் தகிக்கலானோம். கோணல் கால போக்கின் தாக்கம் இது. முன்பு கூறிய அம்பாக இருந்த நாம் இப்போது முன்னையாகி வளைந்து குறுகிவில்லாகி போனோம். எங்களுக்கு வழிகாட்டியோ வழித்துணையோ எவரும் எம்மோடு இல்லை. எந்த பாதையில் பயணிக்கிறோம், எங்கே சென்றடைய புறப்பட்டோம்? சுய மதிமயக்கத்தில், அறியாமையில் களிப்புற்று மகிழ்ந்திருக்கிறோம். தன்னிலை இழந்து இலக்கின் அடையாளமாய் மாறிப்போனோம். சேருமிடம் சேர்ந்து. இந்த சேருமிடம் இலக்கு இழந்தும் திரும்ப கிடைக்கிறது. நீ நான் எனது என்று வாழ்ந்திருக்கும் வரை இலக்கு கிட்டாது. உன்னை நீ இழந்த பிறகுதான் இலக்கு எட்டும் கிட்டும். சுயமதி ஏற்படுகிறது. மயக்கத்தில், அறியாமையில் பெருமகிழ்வு. எங்கு நீ இல்லையோ, எங்கு உனது மமதை மறைந்ததோ, எங்கு மதிமயக்கம் அறியாமை வந்ததோ, அங்கு தன்னிலை இழந்து இலக்கின் அடையாளமாக ஆகிப்போனோம். எல்லாம் இழந்த பின் அங்கு சென்றடைந்தோம். இது அழிந்து போகும் பாதை அல்ல, தன்னையே அழித்து பரம்பொருளில் கலக்கும் பாதை. ஆக எனக்கு சமர்ப்பணம் செய்யும் தகுதி எங்கே இருக்கிறது என நீ உணரும்போது, தன்னிலை நீக்கம் துவங்கியதும் மதிமயக்கம் அல்ல, தெளிவின் ஆரம்பம் அது. அஞ்ஞானம் அல்ல, ஞானத்தின் வாசல் அது. அதற்கு ஏற்ற ஈடுபாடு எங்கே இருக்கிறது என்னிடம் என உனக்கு தோன்றியதும் தன் பயம் இழந்து நீ அகந்தை மறைந்து விடுகிறாய். சந்நியாசம் என்பது உன்னை இழப்பதுதான், தொடர்ந்து பரமாத்மாவாக ஆவதுதான். வழிகாட்டியோ வழித்துணையோ எவரும் எம்மோடு இல்லை. இது தனித்த பெரும் பயணம், உலா புறப்பாடு. வழிகாட்டியோ வழித்துணையோ எவரும் இல்லை. இறுதியாக குருவும் விலகிப் போனார். ஏனெனில் அங்கு இடம் போதாது, ஒருவர்தான் தங்கலாம். அன்பு வழி மிக குறுகிய சந்து. இருவர் தங்கவோ நுழைந்து செல்லவோ இயலாது. சீடன், குரு, பரமாத்மா மூவரில் குரு விலகுவார். சீடனான நீயும் விலகுவாய். பரமாத்மா மட்டுமே இருப்பார். எந்த பாதையில் பயணிக்கலானோம்? இது நிரம்ப தைரியமும் துணிச்சலும் கொண்ட நெடும் பயணம். பற்றிவு இல்லாமல் செயலாற்ற துணிபவர்களின் சாகச முனைப்பு இது. நீக்கு போக்கு தெரிந்த, திட்டமிட்டு செயலாற்றத் தொடங்கும் புத்திசாலிகளின் காரியமல்ல இது. பேரன்பு ஊக்குவிக்கும் துள்ளி குதிப்பு இது. மூன்றாவது கேள்வி. நீங்கள் சொன்னீர்கள், இப்போதே, இங்கேயே, இக்கணத்திலேயே நீ முக்தனாகிவிட்டாய், விடுதலை பெற்றுவிட்டாய். ஆனால் நான் எனது ஆளுமையிலிருந்து, பர்சனாலிட்டி, எப்படி விடுதலை பெறுவேன்? பதில், நீ எப்படி என்று கேட்பது தவறு. நீ புரிந்து கொள்ளவில்லை. அஷ்டாவக்கிரரின் உபதேசம் முழுவதும் இதில் அடங்கியுள்ளது. அனுட்டானம், செயல்முறை என்பது எப்படி என்பதன் குறியீடு. எப்படி, எந்த விதிமுறையில் என்று நீ அறியாமையால் கேள்வி கேட்டிருக்கிறாய். அஷ்டாவக்கிரை நீ புரிந்து கொள்ளவில்லை. இப்படியே போனால் புரிந்து கொள்ளவும் மாட்டாய். நீ பதஞ்சலி முனிவரிடம் போய் முறையிடு. அவர் எப்படி என்பதற்கு பதிலை சொல்லுவார், வழிகாட்டுவார். பல உபாயங்களை உபதேசிப்பார். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று வரிசை கிரமமாக அன்னுட்டித்துப்பார். விடை கிடைக்கும் என்பார். நீ பயந்து போய், பெரியவரே, இவைகளை அனுட்டிக்க பல பிறவிகள் எடுக்க வேண்டுமே,
சாத்தியமில்லை, குறைத்துக் கொள்ளுங்கள், சுலப வழியை காட்டுங்கள் என்று இறைஞ்சுவாய். பெரும்பாலான யோகிகள் யமம், புலனடக்கம் என்ற முதல் யோக விதியை அனுட்டித்தே சித்தி பெற முயல்கிறார்கள். அடுத்த விதியான நியமம் வரை கூட போவதில்லை. பல யோகியர் யோகாசனங்களை முறையாகச் செய்து கொண்டே காலம் கடத்துவார்கள். கடைசியில் காலமாகி விடுவார்கள். அடுத்த யோக விதிகளான தாரணை, தியானம் போன்ற நிலைகளுக்கு போவதே இல்லை. யோகாசனங்கள் பல அவைகளையெல்லாம் செய்து பழகுவது மிக கடினம். தீவிரமாக யோக சாதனை செய்பவர்கள் கூட யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் கடந்து தாரணை வரை எட்டுவார்கள். முக்தி சித்தி நிகழ்வு இறுதியான சமாதி யோக நிலையில்தான் கிட்டும். இந்த சமாதி யோகத்தை பதஞ்சலி முனிவர் இரு வகையாக பிரித்திருக்கிறார். சவிகல்ப சமாதி, மாற்று வகையுள்ள சமாதி, நிர்விகல்ப சமாதி, மாற்று வகையற்ற சமாதி என்று மேலும் பிரித்து கொண்டே போகிறார். தரையிலிருந்து வானம் வரை எட்டக்கூட்டப்படும் மாடிப்படிகளைப் போல. ஆக உனக்கு எப்படி எனும் அனுஷ்டானத்தில் செயல்முறையில் தீவிர ஆர்வம் இருந்தால் பதஞ்சலியிடம் போய் கேள். இறுதியாக அவர் இதைத்தான் சொல்லுவார்: எல்லா யோக வழிகளையும் விட்டுவிடு. நீ நிறைய அனுஷ்டித்து விட்டாய். ஆனால் அப்படியும் விடாப்பிடியாக அனுஷ்டித்து வருபவர்களும் இருக்கிறார்கள். அந்த வரிசையில் நீ இருந்தால் அனுஷ்டித்து கொண்டிரு. அது உன் விதி. உன் வீட்டில் ஒரு சுட்டி குழந்தை இருக்கிறது. கூச்சல், கத்தல், விஷமம். நீ அதட்டுகிறாய். பேசாமல் உட்கார்ந்திரு. அது உட்காருகிறது. ஆனால் விஷமம் ஓயவில்லை. கையையும் காலையும் ஆட்டி ஆர்ப்பாட்டம் செய்கிறது. அதற்கு ஏதாவது செய்து கொண்டிருக்க வேண்டும். ஊக்க சக்தி அதை தூண்டுகிறது. அதை இப்படி அதட்டி வெறுமனே உட்கார வைக்க முடியாது. விபரீதமாகும். அதன் போக்கில் விட்டு அடக்க வேண்டும். இந்த வீட்டை 7 தடவை சுற்றிவிட்டு வா என்று சொல். அது சந்தோஷமாகச் சுற்றி வரும். 5வது சுற்றிலேயே களைத்து போய் மூச்சு இறைக்க உன் பக்கத்தில் வந்து அடங்கி உட்கார்ந்து விடும். போதுமப்பா, முடியல, களைப்பாய் இருக்கு என்று சொல்லும். பிறகு நீ பேசாமல் இங்கே உட்கார்ந்திரு என்று சொல்ல வேண்டாம். பதஞ்சலியும் இப்படித்தான் அடக்கம் இல்லாதவர்களுக்கு கடும் வேலைகளை கொடுத்து முடித்துவிட்டு வா என்பார். உடலை வருத்தி ஆசனங்களை செய்துவிட்டு வா என்றதும் நீ அப்படியே முனைந்து விடுவாய். சில காலத்திற்கு பிறகு நீ களைத்து சளைத்து போய், சுவாமி, ஆசனமெல்லாம் செய்து களைத்து போய்விட்டேன், வேறு வழி சொல்லுங்கள் என்பாய். அவர் சொல்லுவார்: இதை நீ ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தால் நாம் இருவருமே இந்த முனைப்பு முயற்சியிலிருந்து தப்பித்திருப்போம். சரி, இப்போது அமைதியாய் அடங்கி அமர்ந்திரு என்பார். பொதுவாக மனிதன் நினைத்ததை, விரும்பியதை சாதிக்க ஏதாவது செய்ய விரும்புகிறான். ஏதும் செய்யாமல் சாதிக்க முடியாது என்பது அவன் கருத்து. நீ அப்படித்தான் கருதுகிறாய். உன் கருத்திற்கு ஒத்து வராதவர் அஷ்டாவக்கிரர். அவர் கூறுவார்: நீ முக்தன், முக்தி விடுதலை பெற்றவன். நீ விவரம் புரியாமல் தவறாக புரிந்து கொண்டு இப்போதே இங்கேயே நீ முக்தன் என்கிறீர்களே. நான் என்னிடமிருந்து, நான் எனது எனும் உணர்விலிருந்து எப்படி விடுதலை பெற்றவன் ஆவேன் என்கிறாய். அஷ்டாவக்ரர் கூறுகிறார்: நான் முக்தனாகவில்லை என்று நினைத்திருப்பவன்தான் எப்படி என கேள்வி எழுப்புவான். நீ அந்த ரகம். நான் தான் பந்தப்பட்டு கிடக்கிறேனே, எப்படி முக்தி பெறுவேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். இங்கு அஷ்டாவக்ரர் கூறுவார்: நீ பந்தப்பட்டு இருக்கவில்லை, பந்தப்பட்டிருப்பதாக பிரமையில் மதிமயக்கத்தில் இருக்கிறாய். இதுதான் உனக்கு பந்தம். பிறகு நீயே கேட்பாய்: இந்த பிரமையிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது? இப்பவும் உனக்குத்தான் தெரியவில்லை.
பிரமை பிராந்தி என்பதன் பொருள் இல்லாதது, இல்லாமை என்பதுதான். இல்லாததிலிருந்து விடுதலை எப்படி? நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே முக்தனாகி விடுகிறாய். உதவி உபாயங்களை கை கொண்டால் சங்கடத்தில் சிக்குவாய், அவதிக்கு ஆளாவாய். எந்த ஒரு உபாயமும் வீண்தான். வாழ்நாள் குறுகிய காலகட்டத்துள் அடங்கியது. உதவி உபாயங்களை மேற்கொள்ளத் தொடங்கினால் ஒரு ஜென்மம் போதாது. பல ஜென்மங்கள் எடுத்தாலும் காரிய சித்தி பெற முடியாது. தந்திர உபாயங்கள், செயல்முறைகள் ஏராளம். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் போதாது. செய்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். இந்த செயல்பாட்டில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இதனால் உனக்கு கர்வம் தலை தூக்கும், செருக்குற்று திரிவாய். இதனால்தான் அஷ்டாவக்ரர், நீ ஏதும் செய்யாதே, செய்பவர், செய்ய வல்லவர் பரமாத்மா ஒருவரே. எது நிகழ்கிறதோ நிகழட்டும், அதில் ஈடுபடு, கலந்து கொள். நான் என்னிலிருந்து எப்படி விடுதலை பெறுவேன் என்று கேட்காதே. நான் எனது எனும் எண்ணம் எழுந்தால் எழட்டும், விட்டுவிடு என்கிறார். நீ யார் உன்னிடமிருந்து உன்னை விடுவித்துக் கொள்ள இப்படியெல்லாம் நடக்கிறது என்று எண்ணி நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இதையெல்லாம் நீ உருவாக்கவில்லை. அப்படி எதையாவது எப்போதாவது நீ உருவாக்கியதாக நினைவு இருக்கிறதா? நீ எதையும் செய்யவில்லை, உருவாக்கவில்லை, கொணரவில்லை. பின் எதிலிருந்து விடுதலை பெற விளைகிறாய்? நீ கொணராததிலிருந்து, உருவாக்காததிலிருந்து எப்படி விடுதலை கிட்டும்? நான் என்னதான் செய்வது என்று கேட்கிறாய். உனக்கு இரு கண்கள், காதுகள் கிட்டியது போல் அகங்காரச் செருக்கும் கிடைத்திருக்கிறது. உன் கையில், உன் செயலில் எதுவும் இல்லை. எது உள்ளதோ அது சரி. நான் எனும் உணர்வும் சரிதான். இந்த விஷயத்தில் குறை காணாதே, குற்றம் சாட்டாதே. குறை குற்றம் காணாத தெளிந்த மனநிலையில் நீ உன்னை, அகந்தையை இழப்பாய். பரமாத்மா உருவாக்கியதுதான் உன் ஆளுமை. அதை நீ உருவாக்கியதாக கருதும் போதுதான் நான் எனும் அகந்தை ஏற்படுகிறது. இப்போது நீ புதிய கேள்வியை எழுப்பியிருக்கிறாய். நான் எனும் உணர்வை எப்படி போக்குவேன்? ஆக இது ஒழித்தழிக்க வேண்டிய நான் ஆகிவிடும். இனி நீ தப்ப முடியாது. பணிவுள்ளவனுக்கும் அகந்தை ஏற்படுகிறது. அந்த அகந்தை செருக்குற்ற சாதாரண மனிதனின் அகந்தையை விட பெரியதாகிறது. பணிவானவனின் அகங்காரத்தை நீ பார்த்திருக்கிறாயா? அவன் சொல்லுகிறான், பிரபு, நான் உங்கள் கால் தூசு. ஆனால் அவன் கண்களையும் பார்வையையும் கவனி, அவை மாறாகச் சொல்லும். நீ இப்படி சொல்லிப்பார், நீ சரியாகத்தான் சொல்லுகிறாய். நீ என் கால் தூசி என்பதை நான் முன்பே அறிவேன். உடனே அவன் சண்டைக்கு வருவான், கோபிப்பான். நான் அவன் பேச்சை ஒப்புக்கொள்வதை அவன் விரும்புவதில்லை, எதிர்பார்ப்பதுமில்லை. நீ மிகவும் பணிவன்பு உள்ளவன், பண்பட்டவன். என் கால் தூசு நீ என்று சொல்லாதே. நீ சொர்ணச் சிகரம், கோபுர கலசம், உத்தம புருஷன் என்று நான் சொல்ல வேண்டும் என்பதே அவன் எதிர்பார்ப்பு. உன் போன்றவன் குருவிடம் வந்து, சுவாமி, நான் உங்கள் பாத தூளி கால் தூசிக்குச் சமம் என்று சொன்னதும் குரு, ஆமாம், நானும் அப்படித்தான் உன்னை கருதுகிறேன் என்று சொல்லட்டும். அந்த மனிதன் குருவை கோபத்துடன் பார்ப்பான். அவரை விட்டு விலகுவான். அவரை மதிக்க மாட்டான், ஏறிட்டும் பார்க்க மாட்டான். அவன் செருக்குற்று திரிபவன். பணிவு அடக்கம் எல்லாம் பாசாங்கு. கர்வம் வினய வேஷம், பணிவு வேடம் போட்டு கொண்டிருக்கிறது. ஆக நீ உன்னிடமிருந்து விடுபட முயன்றால், விடுபட வேண்டிய நான் என்பதே ஒரு புதிய அவதாரம் எடுக்கும், ஒரு புதிய நான் என்பதை உருவாக்கும். உடையை மாற்றிக்கொண்டாலும் நீ நீதானே. அஷ்டாவகிரரின் அறிவுரையை அறிந்து கொள், அவசரப்படாதே. நான் என்பதிலிருந்து விடுபட முயற்சி முனைப்பில் ஈடுபடாதே. உள்ளதை ஏற்றுக்கொள்.
அஷ்டாவக்கிரர் நான் எப்படி உருவாகாது என்று கூறுகிறார். இதை புரிந்து கொள், ஏற்றுக்கொள். உன் அகங்காரம் தொலையும். வந்த சுவடு தெரியாமல் அதை ஊக்குவிக்கும் சக்தி தொலைந்தது. ஆதாரம் விலகிவிட்டது. அதன் மேல் எழும்பிய கட்டுமானம் சரிந்து விழத்தான் வேண்டும். நான் கர்த்தா, செய்பவன் என்கிற எண்ணம் விலகிவிட்டால் எல்லா உலகாயத உபத்திரவங்களும் விலகி போகும். சொத்து, செல்வம், பதவி, புகழ் பெற அலைவது கர்த்தாவின் செயல்தான். உலகிற்கு நீ ஏதாவது செய்து சாதித்து காட்ட விரும்புகிறாய். என்னிடம் வரும் பலரும் இதைத்தான் கோருகிறார்கள். நான் ஏதாவது சாதனை செய்து காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், வழிகாட்டுங்கள் என்று கேட்கிறார்கள். எப்படிப்பட்ட சாதனை செய்து காட்ட விரும்புகிறாய் என்று நான் கேட்டால், என் பெயர் புகழ் நிலைத்து நிற்க வேண்டும், நான் காலமான பிறகும் ஜனங்கள் என்னை நினைக்க வேண்டும் என்பார்கள். சரி, அதில் உனக்கு என்ன லாபம்? உன் பெயரை நினைவு கொள்ள உன்னைத் தவிர வேறு எவனுக்கு விருப்பம்? நீ இறந்து போன பிறகு உன் பெயரை எவன் நினைப்பான்? உன் பெயருக்கு என்ன மதிப்பு? நீ உயிரோடு இருக்கிற வரையில் உன் பெயர் ஓர் அடையாளம். பிறகு ஏட்டில் படிந்து கிடக்கும், துடிப்பு இராது. சிகந்தர், நெப்போலியன் பெயர்கள் ஏட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. என்ன பயன்? யாருக்கு உபயோகம்? ஆனால் நமக்கு பிள்ளை பருவத்திலிருந்தே இந்த தொற்று வியாதி ஊட்டப்பட்டிருக்கிறது. வாழ்நாளில் ஏதாவது செய்து சாதிக்க வேண்டும், அது இல்லாமல் சாகக்கூடாது. நல்லதோ கெட்டதோ செய்தாக வேண்டும், பேர் எடுத்தாக வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட்டு வந்திருக்கிறது. நல்லது செய்ய முடியவில்லையா? கெட்டதாவது செய். உன் பெயர் பிரபலமாக வேண்டும், அது முக்கியம் என்று சிலர் போதனை செய்வார்கள். பைத்தியக்கார மனிதர்கள் தம் பெயரை பிரபலப்படுத்த என்னவெல்லாம் செய்கிறார்கள். மலையேறி போவார்கள், பாறைகளில் தம் பெயர்களை செதுக்குவார்கள். பழைய கோட்டை கொத்தளங்களை பார்க்க போகும் சுற்றுலா பயணிகள் பாழடைந்த சுவர்களில் தம் பெயர்களை எழுதுவார்கள். அங்கு முன்பே வேறொருவர் பெயர் எழுதி வைத்திருப்பார். அதை அழித்துவிட்டு தம் பெயரை பெரிய எழுத்தில் கிறுக்குவார்கள். பிறகு வரும் மற்றவர்கள் அதை அழித்துவிட்டு அதன் மேலேயே தம் பெயர்களை எழுதுவார்கள். இது கேவலமான கிறுக்குத்தனம். நீ இத்தகைய பைத்தியக்காரத்தனத்தில் ஏன் ஈடுபடுகிறாய்? பௌதிக உலகில் மனிதருக்காக விரிந்துள்ளன பல மாயை வலைகள். அவரவர் பாக்கியம், அவரவர் சாதுரியம். மகிழ்ச்சிகளால் சீரழிந்தவர்கள் பலர், துன்பத்தால் சீர்மல்கி இன்புற்றவர் பலர். மனிதர் வாழ்வு மெத்த கடினமி பாரினிலே. இப்படி கடின வாழ்வு நீண்டதில்லை. காலகதி மேம்பட காத்திருக்கிறது. உள்ளத்து செல்வம் சரிவர கிட்டும், மற்ற செல்வங்கள் பலவும் கிட்டும். பெரும் செல்வந்தர்கள் பலர் உள்ளனர், ஆனால் அவர்களது உள்ளம் தரித்திரம். எத்தனையோ காட்சிகள் மறைந்துள்ளன மதிமயக்கத்துள், பெருமை போதையில். சுய உணர்வு சூழல் ஒன்றுதான், ஆனால் மதிமயக்க பாதாளங்கள் அநேகம். மதிமயக்கத்துள் பல காட்சிகள் புதைந்துள்ளன. நமது மயக்கத்துள் பல காட்சிகள் புதைந்துள்ளன. தொடர் காட்சிகள், திரைக்கு பின்னால் திரை வரிசைகள், கதைகளுக்குள் உபகதைகள். இந்த மதிமயக்கத்துள் எத்தனையோ பாதாளங்கள் மறைந்துள்ளன. செல்வத்தின், பதவிகளின், மதிப்பின், கனவுகளின் பாதாளங்கள் வலை விரித்துள்ளன. எத்தனையோ காட்சிகள் மதிமயக்கத்துள் மறைந்திருக்கின்றன. சுய உணர்வு சூழல் ஒன்றுதான், ஆனால் மதிமயக்க பாதாளங்கள் பல பல. சுய உணர்வு பிரக்ஞை உள்ளவனுக்கு சூழ்நிலை ஒன்றுதான். அவனது சுவபாவம், இயல்பு ஒன்று, சொரூபம் ஒன்று, ருசி.
சுவை உணர்வு 1. புத்தர் சொன்னார், கடலை ருசித்துப் பார், எங்கு சுவைத்தாலும் உப்பாகத்தான் இருக்கும். எண்ணெய் சுவைத்துப் பார், ஆராய்ந்து பார், பிரக்ஞை நிரம்பியதாக இருக்கும். எனக்கு உள்ள ஒரே சுவை சுய பிரக்ஞை. அதே சுவைதான் அஷ்டாவக்ரருக்கும். கர்த்தா செய்பவர் இல்லை, போக்தா அனுபவிப்பவர் இல்லை, சாட்சி மட்டுமே. ஆகையால் நீ எப்படி என்று கேட்காதே. அப்படி கேட்பதில் கர்த்தா நிலை வருகிறது, போக்தா நிலையும் வருகிறது. நீ தவறி விடுகிறாய். அஷ்டாவக்ரரை அறிந்து கொள்ளாமல் தவறுகிறாய். அவர் சொல்லுவதெல்லாம் இதுதான். எது எப்படி உள்ளதோ அதை பார், சாட்சியாகு, பார்த்து கொண்டிரு. அகங்காரம் இருந்தால் அதை மட்டும் பார். செய்வதற்கு என்ன இருக்கிறது பார்த்திரு, போதும். பார்ப்பதால் புரட்சி, மறுமலர்ச்சி, சித்தி ஏற்படுகிறது. புரிந்து கொள்ளக்கூடியதுதான். உனக்கு புரிந்ததா? விஷயம் கொஞ்சம் சிக்கல்தான், ஆனாலும் நேரியது, தெளிவானது. அஷ்டாவக்ரர் கூறும் பார்த்திரு, போதும் என்பதில் சாட்சி மட்டுமே உள்ளது. நீ சாட்சியாகிறாய். கர்த்தா விலகியதால் அது தொடர்பான எல்லா அனுபவங்களும் விலகிவிடும். பிறகு நீ எதற்காக ஓடித்திரியப் போகிறாய்? பணம், பட்டம், பதவி, அகங்காரம் எல்லாமே தொலைந்து போகும். ஒரு தத்துவத்தை சாதனையாகக் கொள். சாட்சி நீ. வேறெதுவும் செய்ய வேண்டாம். மற்றவை தாமே நிகழ்ந்து கொண்டிருக்கும். நீ வீணாக குறுக்கிடுகிறாய், எதிரே நிற்கிறாய். நான் கேள்விப்பட்ட கதை. ஒரு யானை தொங்கு பாலத்தின் மீது சென்றது. யானையின் பழு தாழாமல் பாலம் ஆடியது. ஒரு ஈ யானையின் துதிக்கையில் உட்கார்ந்திருந்தது. யானை பாலத்தை கடந்ததும் ஈ சொல்லியது, யானை மகனே, பார்த்தாயா, நான் பாலத்தை நடுங்க வைத்தேன். யானை சொல்லியது, அம்மணி, நீ வந்ததே எனக்கு தெரியாது. நீ இப்பொழுது பேசியதும் தான் தெரிந்து கொண்டேன். நீயும் என்னுடன் வந்திருக்கிறாய் என்று. நீயும் இப்படித்தான் போல நினைக்கிறாய். இது நீ இல்லை. உன் ஜீவித சக்தி, லைஃப் ஃபோர்ஸ், யானை போன்றது. நீ ஜீவித சக்தி மீது அமர்ந்து கொண்டு நீ பெருமை பேசுகிறாய். இது அகங்காரம் உன் மீது சவாரி செய்கிறது. உனக்கு ஜீவித சக்தி அபாரம். அதன் மூலம் சகலமும் நிகழும். அது பரமாத்மாவின் ஜீவ சக்தி. அதில் உனக்கு உரிமை இல்லை. அதுதான் உன் சுவாசம், உயிர் மூச்சு. அது உன்னுள் விழித்திருக்கிறது, உறங்குகிறது. நீ நடுவில் நின்று மெதப்புடன் சண்டித்தனம் செய்கிறாய். அப்போது உன்னை எவரும் தடுப்பதில்லை. யானை கொஞ்சம் தடுத்தது. ஈடம், நீ வந்து அமர்ந்தது எனக்கு தெரியாது என்றது. பரமாத்மா இந்த அளவு கூட சொல்லுவதில்லை. பரம மௌனி பரமாத்மா. நீ சண்டித்தனம் செய்தால் செய்ய விட்டுவிடும். பரம்பொருளின் செயலில் நீ உரிமை கொண்டாடினால் அது உன்னை தடுக்காது. நீ செய்யாததை நான் செய்தேன் என்று சொன்னால் அது மறுக்காது. நீ செய்யவில்லை, செய்தவன் நான் தான் என்று அறிவிக்காது. அதற்கு நான் என்பதே இல்லை. இதனால்தான் உன் பிரமையும் மயக்கமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீ கவனித்துப் பார், சிந்தித்து உணர்ந்து பார். உன் செயலால் தான் எல்லாம் நிகழ்கிறதா? எல்லாமே தாமே நடக்கின்றன. இது நிஜம், நிதர்சனம். இது நயதியின் ஃபேட், டெஸ்டினி. அருமையான கோட்பாடு. பாக்கியவாதத்தின் ஃபேட்டலிசம் சித்தாந்தம் எல்லாம் தாமாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. தவறானவர்கள் இதை தவறாக பொருள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்கள் குற்றம். பாக்கியவாத சித்தாந்தத்தை சரியாக புரிந்து கொண்டால் நீ சாட்சி மட்டுமே என்பது தெளிவரும். பிறகு நீ ஏதும் செய்வதற்கு இல்லை. பாக்கிய கோட்பாட்டினால் சிலர் செயலற்றவர்களாகி போனார்கள். ஆனால் தம்மை செயலாளர்,
கர்த்தா என மயங்கிக் கொண்டிருந்த எண்ணம் நீங்கவில்லை. செயல் புரியாத சோம்பேறிகள். அகர்மண்யர் ஒருபோதும் அகர்த்தா, செயல் புரியாதவர், தான் கர்த்தா அல்ல என உணர்ந்தவர் ஆக முடியாது. இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு. அகர்மண்யர் சோம்பேறிகள், சவம் போன்றவர்கள். அகர்த்தா தான் ஏதும் செய்யவில்லை என உணர்ந்திருப்பவர். ஊக்க சக்தியும் ஆக்க சக்தியும் உள்ளவரானாலும் நான் செய்கிறேன் என்று கூறாதவர், கருதாதவர். பரம்பொருள்தான் எல்லாம் செய்கிறது என உணர்பவர், நம்புபவர், கூறுபவர். நான் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். லீலா வினோதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றே கூறுவர். மனிதன் மிகவும் வஞ்சகன், கயவன். அழகான சத்தியங்களை மிக மோசமாக பயன்படுத்துகிறான். பாக்கியம், விதி என்பது மேலான அழகிய சத்தியம். அதன் உட்பொருள் எல்லாம் தாமாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, உன் செயலில் ஏதுமில்லை. எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது. எது நிகழ வேண்டுமோ அது நிகழும், நிகழ்கிறது. எது நிகழ்ந்ததோ அது நிகழ வேண்டியது. நீ ஒதுங்கியிருந்து இந்த லீலைகளை வேடிக்கை பார்க்கலாம். குறுக்கிட்டு கூத்தாடத் தேவையில்லை. நீ ஓடி ஆடி ஆர்ப்பாட்டம் செய்ய தேவையில்லை. எது நடக்க வேண்டுமோ அது நடந்து கொண்டிருக்கிறது. எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும். நீ வெறும் சாட்சியாக இருந்து பார். மனிதர்கள் சாட்சியாக இருக்கத்தான் பாக்கியவாதம், நல்லூழ் கோட்பாடு கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் ஜனங்கள் செயலற்ற ஆனால் ஜனங்கள் செயலற்று சோம்பேறித்தனமாக உட்கார்ந்து விட்டனர். ஆனால் தான் செயல்புரிய வல்லவன் என்கிற நினைப்பு நீங்கவில்லை. செய்து காட்டுவோம் என்றவர்கள் எதற்காகச் செய்ய வேண்டும்? செய்து என்ன லாபம் எனச் சுணங்கியிருக்கிறார்கள். ஆக கர்த்தா செய்பவன் எனும் எண்ணம் போகவில்லை. அகர்மண்யன், செயலாற்ற விரும்பாதவன் நிலை நீடிக்கிறது. அஷ்டாவக்கரை நீ அறிந்து கொள். இதற்கு விதிமுறை, செயல்முறை ஏதுமில்லை. கண் இதற்கு விதிமுறை, செயல்முறை ஏதுமில்லை. அவரே கூறுகிறார், அனுஷ்டானம், செயலாற்றல், கட்டுப்பாடு, பந்தம். விதிமுறையும் அப்படியே. செயல்படுவதே பந்தம்தான். 4வது கேள்வி. பிரபு, உங்களது அருளாசியால் ஆகாசத்தை பார்க்கிறேன். ஒளிக்கிரணங்களை கண்டு கழிக்கிறேன். அனுபவ சஞ்சாரம் என்னுள் நிகழ்கிறது. ஒன்றிப் போகிறேன். ஆனால் இடையில் கலவி நசை, காம வாசனை பற்றி கொள்ளும்போது தியான யோகத்தில் மூழ்குவதைப் போலவே புணர்ச்சி கிறக்கத்திலும் மூழ்கிவிட விரும்புகிறேன். அருள் கூர்ந்து என் நிலைமையை விளக்கி தீர்வு சொல்லுங்கள். பதில். முதல் விஷயம், நீ காம வாசனைக்கும் சாட்சியாக இரு. அதை அடக்கி ஆளுபவனாக ஆகாதே. வலுக்கட்டாயமாக காம இச்சையை கட்டுப்படுத்த முற்படாதே. எப்படி மற்ற செயல்களுக்கெல்லாம் சாட்சியாக இருந்து வருகிறாயோ அதேபோல் இதற்கும் இருப்பாய். இது கடினம்தான். காலம் காலமாக காம வாசனை, உடல் இன்ப வேட்கை ஒரு பாவ காரியம் என்று உனக்கு போதிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அந்த எண்ணம் உன் உள்ளத்தில் ஆழமாக அமர்ந்திருக்கிறது. இந்த உலகினில் பாவம், தீமை என்பதே இல்லை. பரமாத்மா மட்டுமே உள்ளார். பாவ உணர்வை விட்டொழி. எல்லாமாக இருப்பவர் பரமாத்மா ஒருவரே. அற்பத்திலும் இழிவிலும் பரமாத்மா, மகத்தான உத்தம நிலையிலும் பரமாத்மா, தாழ்வு உயர்வுகளிலும் பரமாத்மா, காம வாசனையிலும் சமாதி நிஷ்டையிலும் அவரே இருக்கிறார்.
இவ்வுலகினில் பாவம், தீமை, புண்மை என எதுவுமில்லை. எல்லாமே இயற்கை நிகழ்வுகள். நீ காம வாசனையிலேயே கழித்திரு என்று நான் சொல்ல வரவில்லை. நான் சொல்லுவது இதுதான். காம வாசனையையும் பரமாத்மாவின் சொரூபமாக கருது, நம்பு. பல சொரூபங்களில் அதுவும் ஒன்று. அது பரமாத்மாவை அணுகுவதற்கான முதல் படி. சமாதி சித்தியின் அனுபவம் சிறிதளவு காமப்புணர்ச்சியில் கிட்டுகிறது. அதனால்தான் அதற்கு அவ்வளவு கவர்ச்சி. சமாதி சித்தி கிட்டியதும் அந்த சுவையும் அந்த கவர்ச்சியும் மறைந்துவிடும். அந்த அன்பர் கூறினார், தியானத்தில் இலயித்துப் போகிறேன். உள்ளார்ந்த உணர்வு பெருக்கில் ஒன்றியிருக்கும் போது காம வாசனை பற்றி கொள்ளுகிறது. அதிலும் மூழ்கி ஒன்றி போக விரும்புகிறேன். மூழ்கிப்போ, தடுக்க தேவையில்லை. மூழ்கி ஆழ்ந்திருக்கும் நிலையிலும் நீ அதற்கு சாட்சியாக இரு, பார்த்து கொண்டிரு. அது மூழ்கி எழுவதை, காம இச்சை பற்றி கொள்வதை கவனித்திரு சாட்சியாக. நடைமுறையில் காம இச்சை, காம வாசனை ஆகிய சொற்கள் மனத்துள் நிந்தனையை கொண்டு வருகின்றன. ஆகையால் இப்படி கூறு, பரமாத்மாவின் ஒரு நிலை, ஒரு வகை என்னை சூழ்ந்திருக்கிறது. பரமாத்மாவின் ஆக்க சக்தி என்னை ஆட்கொண்டிருக்கிறது. பரமாத்மாவின் இயல்பு, மாயை என்னை சூழ்ந்திருக்கிறது. இதை விடுத்து காம வாசனை என்ற சொல்லை பயன்படுத்தினால் பழைய வழக்கப்படி பாவம், தீமை, புண்மை சார்ந்த பொருள் ஞாபகத்திற்கு வரும். பாவம் செய்த குற்ற உணர்வு மேலெழும். இந்நிலையில் சாட்சியாக இருப்பது இயலாது போகும். ஒன்று மயங்கி விழு, அல்லது அடக்கி ஆள்பவனாக நியந்தா இரு. இவ்விரு நிலைகளுக்கும் இடைப்பட்டதுதான் சாட்சி நிலை. ஒன்று கிணற்றில் விழு, அல்லது மடுவில் விழு. இரண்டிற்கும் இடையில் நின்று நிலைத்திருந்தால் உனக்கு சமாதி சித்தி கிட்டியதாக அர்த்தம். முன் சொன்ன இரு நிலைகளும் வெகு சுலபம். காம வாசனையில் மயங்கி மூழ்கி இருப்பது மிக எளிது. நிகழ்வதை முற்றிலும் மறந்து மயக்கத்தில் கிடப்பது சுலபம். காம வாசனையை அடக்கி தடுத்து சமாளித்திருப்பதும் சுலபம்தான். ஆனால் இரு நிலைகளிலுமே நீ தவறு இழைக்கிறாய். காமலோலனும் தவறுகிறான். புலனடக்கமுள்ள பிரம்மச்சாரியும் தவறுகிறான். நிஜமான பிரம்மச்சரியம் இரு நிலைகளுக்கும் காம இச்சையில் மூழ்குவது அல்லது அதை அடக்கி வைப்பது. இடையில் நிலை நிற்கும் போதுதான் அமைகிறது. நீ அப்படித்தான் நிற்கிறாய். வேடிக்கை பார்த்து கொண்டிரு. காம வாசனை சரீரத்தில் தான் எழுந்தது, எதிரொலித்தது, மனத்தில் சிறிது நிழலாடியது, பிறகு விலகி போயிற்று என்பதை உணர்ந்து கொள்ளுவாய். நீ தொலைவில் நின்று பார்க்கிறாய். இப்படி இருக்கும்போது உன்னுள் காம வாசனை எப்படி இருக்கும்? எப்படி ஏற்படும்? நீ பார்வையாளன் மட்டுமே, நடுநிலையான சாட்சிக்காரன். இது அடிக்கடி நிகழும். தியானம் சரியாக செயல்படும் போது குறுக்கே காம வாசனை தாக்கும். இதை நீ உணர்ந்து கொள். பல யோக சாதகர்களுக்கும் இது நிகழும். தியானம் சரியாக ஆழ்ந்து இயங்கும் போது உன் வாழ்வில் சற்று ஓய்வு கிட்டும். மன இறுக்கம் சமனப்படும். காலம் காலமாக நீ காம வாசனையை அடக்கி வந்தது விலகிவிடும். அடக்கப்பட்ட காமம் கொழுந்துவிட்டு எரியும். ஆகையால் தியானம் செய்யும் போது காம வேட்கை எழுமானால் பயப்படாதே. தியானம் சரியான வழியில் செல்வதற்கு அது ஒரு அடையாளம். தியானம் உன் இறுக்கத்தை போக்குகிறது, அடக்குமுறையை அகற்றுகிறது. நீ தியான யோகத்தின் இயல்பான வழியில் இயங்கிக் கொண்டிருக்கிறாய். தியானம் உன்னை இயல்பு நிலையில் நிறுத்தும். பிறகு பரமாத்மாவிடம் கொண்டு செல்லும். இயற்கையோடு இணையாதது இயல்பாக இருக்க முடியாது. இயற்கையோடு இணையாதது பரமாத்மாவோடும் இணையாது. தியான யோகம் முதலில்
உன்னை இயற்கையோடு இணைத்து இட்டுச் செல்லும். பிறகு பரமாத்மாவோடு இணைக்கும். இயற்கை, பிரகிருதி, பரமாத்மாவின் ஆலயத்தை எட்ட உதவும் படிக்கட்டு வரிசை. அப்படிகளை கடக்காமல் ஆலயத்தின் மூலஸ்தானத்தை எப்படி எட்ட முடியும்? என் கருத்துரையை புரிந்து கொண்டால் காமத்தை அடக்குவதை விட்டுவிடு. அதை அமைதியாக ஏற்றுக்கொள். அது பரமாத்மா காட்டும் காட்சி. சுபம், மங்களம் அளிக்கும். நீ அடக்குபவனாகவோ தீர்மானிப்பவனாகவோ ஆகாதே. பின்னால் நின்று கொண்டு அது சரி, இது சரியல்ல என்று சொல்லாதே. நான் இதை செய்ய விரும்புகிறேன், இதை செய்ய விரும்பவில்லை என்றும் கூறாதே. பேசாமல் பார்த்து கொண்டிரு. வயது சரிந்து கொண்டிருக்கிறது. ஆசை ஆவல்கள் கரைந்து சரிகின்றன. கனல் தீ தொடர்ந்து அணைந்து கொண்டிருக்கிறது. மோக மயக்கம் முயங்கிக் கொண்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கு அடங்கி வருகிறது. ஆசை முடங்கிக் கொண்டிருக்கிறது. மௌனத்தின் பூச்சு படிந்து கொண்டிருக்கிறது. கனல் வெப்பம் தணிந்து கொண்டிருக்கிறது. தீ அடங்கிக் கொண்டிருக்கிறது. சரியாகத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று, தீக்கனல் அணைவதற்கு முன்பு ஒரு முறை கொழுந்து விட்டு எரியும் தீச்சுவாலை எழும். மருத்துவ நிபுணரை கேட்டுப்பார். மனிதன் இறப்பதற்கு முன்பு சில சமயங்களில் பிடி நீங்கி திடீரென சொஸ்தமாகி விடுவான். எல்லா உடல் கோளாறுகளும் விலகிவிடும். பிணம் மாதிரி கிடந்தவன் எழுந்து உட்காருகிறான். கண் திறந்து பார்க்கிறான். புத்துணர்ச்சி ஏற்பட்டது போலிருக்கும். மரணிப்பதற்கு முன்பு எல்லா நோய் நொடிகளும் விலகிவிடும். வாழ்வின் இறுதி பாய்ச்சலின் போது ஜீவித சக்தி, உயிர் சக்தி மேலெழுகிறது. நீ பார்த்திருப்பாயே, விளக்கு அணைவதற்கு முன் பளிச்சென எரியும். எண்ணெய் முழுவதும் தீர்ந்ததும் கடைசி துளியை உறிஞ்சிவிட்டு சுடர்விட்டு எழும். அது இறுதி எழுச்சி. விடிகாலைக்கு முன்பு இரவை பார்த்திருப்பாய், இருள் மண்டியிருக்கும். அது இருளின் இறுதி கொழிப்பு. இதேபோல் தியானத்தில் ஆழ்ந்து இலயிக்கும் போது இறுதி கொழிப்பை நீ உணர்வாய். காம வேட்கை, நசை, ஆசை ஊக்க சக்தியுடன் மேலெழும். வயது சரிந்து கொண்டிருக்கிறது. ஆசை ஆவல்கள் கரைந்து சரிகின்றன. ஆசை ஆவல் எனும் மெழுகுவர்த்தி தீபம் கரைந்து வழிந்து கொண்டிருக்கிறது. வயது பிராயம் குறுகி கொண்டிருக்கிறது. கனல் தீ தொடர்ந்து அணைந்து கொண்டிருக்கிறது. மோக மயக்கம் முயங்கிக் கொண்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கு அடங்கி வருகிறது. வாழ்க்கை வெள்ளம் தேங்கிக் கொண்டிருக்கிறது. ஆசை முடங்கிக் கொண்டிருக்கிறது. மௌனத்தின் பூச்சு படிந்து கொண்டிருக்கிறது. தியான நிலை ஆழ்ந்து வருகிறது. மௌன நிலை உள்ளடங்கிக் கொண்டிருக்கிறது. மௌனத்தின் பூச்சு படிந்து கொண்டிருக்கிறது. கனல் வெப்பம் தணிந்து கொண்டிருக்கிறது. தீ அடங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் எக்கணமும் ஒரு கொதிப்பு எழலாம். அதை பார்த்திரு. அடக்காதே. அடக்கினால் அது உன்னுள் இறங்கிவிடும். மறுபடியும் பந்தப்படுவாய். அடக்க அடக்க அது எழுந்து கொண்டிருக்கும். எழும் கொதிப்பை அமைதியாக கவனி. உன் தியானத்தில் தடங்கள் ஏற்படாது. நீ சாட்சியாக இரு. 5வது கேள்வி. எந்த பந்தத்திலும் சிக்காதே, சாந்தமாக சுகமாக இரு என்று சொன்னீர்கள். ஆனால் துறவும் ஒரு பந்தம்தானே? மேலும் விதி, நியமம், வழிமுறை, உபாயம் இவையும் பந்தம்தானே? எப்படி இவற்றுள் ஈடுபடாமல் இருக்க முடியும்? தயவு செய்து தெளிவுபடுத்துங்கள். பதில். இந்த கேள்வியை கேட்பதிலிருந்து நீ என் போதனையை புரிந்து கொள்ளவில்லை என்றே நினைக்கிறேன். புரிந்து கொண்டிருந்தால் எந்த பந்தத்திலும் சிக்காதே, அமைதியாய் சுகமாய் இரு என்ற அறிவுரைக்கு பிறகு இந்த கேள்வி எழாது. அமைதி இல்லாமல் துன்பப்படுபவன் தான் இப்படி கேள்வி கேட்பான். நீ அமைதி இழந்து தவிப்பதால் தான் உனக்கு சந்நியாசம் மேற்கொள்வது அவசியமாகிறது. நீ சாந்தமாக இருந்தால் நீ சந்நியாசம் பெற்றுவிட்டதாகவே கருதலாம்.
நீ உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே. சந்நியாசம் மேற்கொள்ள துணிவு இல்லை என்றால் அஷ்டாவக்கிரரை புகலிடமாக அடையாதே. அமைதி, சாந்தி உன்னிடம் நிரம்பியிருந்தால் உனக்கு சந்நியாசம் எதற்கு? அமைதி பெற வேண்டியே மனிதன் சந்நியாசம் மேற்கொள்கிறான். சுகமாக சாந்தமாக இருப்பதை நீ உணர்ந்தால், ஜனகரை போன்ற ஆளுமை உனக்கிருந்தால், அப்போதே நீ சந்நியாசம் பெற்றவன் ஆகிறாய். ஜனகர் உன்னை போல கேள்வி கேட்கவில்லை. அவர் தெளிவாக கூறினார், குருதேவா, நான் முக்தன், விடுதலை அடைந்தவன். இதுவரையில் மாயை மோக மயக்கத்தில் ஆழ்ந்திருந்தேனே, அதுதான் ஆச்சரியம். எப்படி நான் மதிமயங்கி கிடந்தேன். நிலைமை இப்படியும் இருக்கும். நீயும் ஜனகரைப் போலவே கேட்டிருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் துறவு மேற்கொள்ள ஆவல் இருக்கிறது. ஆனால் துணிவு வரவில்லை. அஷ்டாவக்கிரரின் போதனையை கேட்டு நீ இவ்வாறு நினைத்தால் நல்லதாயிற்று. சந்நியாசமும் ஒரு பந்தம்தான், அதில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று அது சிக்கலை வளர்க்கும். மேலும் சந்நியாசம் எனும் தழையை, பந்தத்தை விட்டுவிட்டாய் என்றால் அத்துடன் முடிந்து விடுமா? மற்ற தழைகளை எப்போது எப்படி விடப்போகிறாய்? சந்நியாசம் மேற்கொள்ளாமலேயே அதை ஒரு தழையாக கருதிவிடத் துணிந்தாய். குடும்பத்தை, மனைவி மக்களை விடப் போகிறாயா? செல்வம், செல்வாக்கு, பதவிகளை விடுவாயா? உன் மனப்போக்கை, மனப்பாங்கை விடுவாயா? நான் எனது எனும் அகங்காரத்தை, நான் செய்கிறவன் எனும் செருக்கை விடுவாயா? உன்னிடம் உள்ளவைகளை மட்டுமே நீ துறக்க முடியும். மேற்சொன்ன கேள்விகளை சந்நியாசிகளிடம் கேட்டுப்பார். நீ இன்னும் சந்நியாசி ஆகவில்லை, சந்நியாசத்தை விட்டுவிடு என்று உன்னிடம் கூறுவது சரியாகாது. உன்னிடம் இல்லாததை விட்டுவிடு என்று சொல்ல முடியாது. மனித மனம் மகா கெட்டிக்காரத்தனமானது, நேர்மையற்றது, சுயநலம் மிக்கது, ஏமாற்ற காத்திருப்பது. தனக்கு இசைவானது நிகழ்ந்தால் மகிழும். மனம் சஞ்சலமானது. அது நினைக்கும். பயந்து கொண்டு யோசித்திருந்தேன். நல்ல காலம். அஷ்டாவக்கிரர் கிடைத்தார். நன்றாகவே போதித்தார். மறந்தும் துறவு மேற்கொண்டு விடாதே என்று. நல்லதாயிற்று. அஷ்டாவக்கிரரிடமிருந்து நீ வேறெதுவும் கற்க வேண்டாமா? என்னிடம் வரும் சிலர் சொல்லுகிறார்கள், இனிமேல் தியானம் செய்வதையும் விட்டுவிடலாமா? அஷ்டாவக்கிரர் தியானம் ஒரு பந்தம், தடை என்கிறாரே. நான் கேட்பேன், சொத்து சுகத்தை விட்டு விடுவாயா? பதவி வசதியை விடுவாயா? தியானத்தை மட்டும் விடப்போகிறாயா? தியானம் உனக்கு வசப்படவில்லை, அதற்குள் விடுதலையா? தியான யோகம் உனக்கு வசப்பட்டிருந்தாலும் விட்டு விடலாமா என்று கேட்டால், விட்டுவிடு என்றுதான் கூறுவேன். தியானம் சித்தித்தவன் விடுவதை பற்றி கேட்க மாட்டான். அந்த நிலையை கடந்திருப்பான். அவன் அஷ்டாவக்கிரரை புரிந்து கொண்டிருப்பான். மகிழ்ந்து நெகிழ்ந்து போவான். இப்படி எண்ணுவான். தியானத்தில் தியானம் மட்டுமே விடப்படும். துறவில் பந்தப்படுத்தும் பிணைப்பு வீடுபடும். சந்நியாசம் பந்தமாகாது. மற்ற பந்த பிணைப்புகளை விட்டு விலக அது ஓர் உபாயம், வழிகாட்டி. இறுதியில் அது தானாகவே விலகிப் போகும். சந்நியாசம் ஒரு நிலையில் முள்ளாக இருக்கலாம். ஆனால் அது உலகாயத முள்ளை எடுக்கும் மற்றொரு முள். அம்முள்ளை விலக்கிவிட்டால் நலமே கிட்டும். அஷ்டாவக்கிரரின் போதனையை சரியாக புரிந்து கொண்டால் அதைவிட சுபமானது, நலம் மிக்கது வேறு எது இருக்க முடியும்? பிறகு துறவரம் தேவையில்லை. சிந்தித்துப்பார். பித்தலாட்டம் கூடாது. பித்தலாட்டம் உன்னை பாதித்தால் துணிந்து சந்நியாசம் மேற்கொண்டு விடு. பிறகு அதையும் துறக்கும் தகுதியும் திறனும் உனக்கு ஏற்படும். துறப்பதற்கு என்ன இருக்கிறது? ஆன்ம மெய்ஞான போதம் ஏற்பட்டதும் துறப்பதற்கு எதுவும் எஞ்சியிராது. எல்லாம் துறக்கப்பட்டிருக்கும். இதைத்தான் ஜனகர் அஷ்டாவக்கிரரிடம் சொன்னார். குருதேவா, இந்த சரீரமும் விடுபட்டு போயிற்று. அப்போது ஜனகர் உயிரும் உடலுமாகத்தான் இருந்தார்.
உடல் பிரியவில்லை. அந்நிலையிலும் ஜனகர் கூறினார், இந்த சரீரமும் விலகிவிட்டது. உலகம் முழுதும் விலகியது. எல்லாம் விலகின. நான் ஒட்டு உறவு இல்லாமல் தனியனாக இருக்கிறேன். சொந்த சிந்தனை, கருத்து ஏதும் இல்லாமல் இருக்கிறேன். ஆகா, உங்களது உபதேசத்தின் மகிமையே மகிமை. ஐசன், இது அரிய அதிசய கலைத்திறன். எதுவும் நிகழவில்லை. உலகம் விலகவில்லை. உடல் விலகவில்லை. ஆனால் எல்லாமே விலகிவிட்டது. மெய் உணர்வு உனக்கு ஏற்பட்டதும் உன்னிடம் விடுவதற்கும் ஏதும் இராது. உலகம், துறவு எல்லாம் விடுபட்டிருக்கும். உடன் இருப்பவைகளை சொந்தமென நினைத்து கொண்டிருப்பவன், பற்றியிருப்பவன்தான் விடுவதற்கு முயல வேண்டும். தியாகம் என்பது போகத்தின் நிழல். தியாகி என்பவன் போகியின் தலைகீழ் சொரூபம். போகம் விலகும்போது தியாகமும் விலகிவிடும். இரண்டும் சேர்ந்திருக்கும். சேர்ந்தே விலகும். போகிகள் தியாகிகளின் பாதங்களில் விழுந்து அடிபணிவதை பார்த்திருப்பாய். இது ஒரு கூட்டுறவு பண்பு. இரு சாராரும் சேர்ந்திருக்கிறார்கள். பாதி பாதியாக இயங்குகிறார்கள். தியாகி இல்லாமல் போகியும், போகி இல்லாமல் தியாகியும் வாழ இயலாது. இந்த கூட்டுறவு தந்திரத்தை கவனித்தாயா? ஒரு பக்தர் என்னிடம் வந்து தியான யோகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். அவர் ஒரு துறவி. பரம்பரை முறைப்படி முன்பே துறவரம் ஏற்றவர். சரி, நாளை காலையில் நம் தியான கூடத்திற்கு வாருங்கள் என்றேன். நாளை காலையில் வருவது முடியாத காரியம். ஏன்? இதில் என்ன கஷ்டம்? என்னுடன் இருக்கும் பணியாளர்கள் வராமல் நான் கிளம்பி வர முடியாது. பணம் காசு அவர்களிடம் இருக்கிறது. நான் பணத்தை தொடுவதில்லை. நாளை காலையில் அவர்களுக்கு வேறு வேலை, போய்விடுவார்கள். திரும்பி வர தாமதமாகும். அவர்கள் இல்லாமல் நான் இங்கு வர இயலாது. தியான யோகம் பயில வந்த பக்தர், இது வேடிக்கையாக இல்லை? பணத்தின் தேவை உனக்கு இருக்கிறது. உன் சட்டை பையில் பணத்தை வைத்துக்கொள். பணம் பந்தம்தான் என்கிறாய். பிறர் சட்டை பையில் வைத்திருந்தால் பந்தம் விலகிவிடுமா? வாடகை வண்டிக்கு பணம் கொடுக்க வேண்டும். நீ சவாரி செய்கிறாய், நீதானே கொடுக்க வேண்டும். உன்னிடம் வைத்துக் கொள்வதுதானே வசதி. பணத்தை தொடமாட்டேன் என்றால், உனக்காக பிறர் பணம் வைத்துக் கொண்டு செலவழிப்பதால் உன் பாவம் தொலையுமா? பந்தம் என ஒதுக்கிய பணம்தானே உனக்காக பயன்படுத்தப்படுகிறது. உனக்காக மற்றவன் பாவம் செய்ய வேண்டுமா? இதுதான் போகி யோகி கூட்டுறவுன்கா. பெரும்பாலும் தியாகிகள் போகிகளிடம் கட்டுண்டு இருக்கிறார்கள். போகிகளும் அப்படித்தான். போகி தியாகியின் காலில் விழுந்து வணங்குவான். அவரது அருளாசி பெற்றுவிட்டதாக மகிழ்வான். விரைவில் தானும் யோகியாகி புகழ், பெருமை பெறப்போவதாக அகம்மம் மகிழ்வான். ஜைன சாதுக்களிடையே இது அதிகம். ஜைனர்கள், சாது, துறவி அவர்களை தரிசித்து வணங்கி ஆசி பெறப் போகிறோம் என்று பெருமையுடன் சொல்லிச் செல்வார்கள். தரிசித்து வணங்கி வழிபட்டு திரும்பியதும் நல்லது, புண்ணிய லாபம் கிடைத்தது, உத்தமமான சம்பாத்தியம் இது என்று பெருமிதத்துடன் சொல்லிக்கொள்ளுவார்கள். பக்தியிலும் லாபக் கணக்கு. அங்கு சமணத் துறவிகளும் சாதுக்கள் எப்போது சம்சாரி பக்தர்கள் வருவார்கள் என்று ஏங்கி காத்திருப்பார்கள். இதேபோல் சம்சாரிகளும் போகிகள், சமண சாதுக்கள் எப்போது நம் ஊருக்கு, பேட்டைக்கு எழுந்தருளப் போகிறார்கள் என ஏங்கி காத்திருப்பார்கள். யோகிகள், போகிகள் இரு சாராரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். நிஜமான ஞானி தியாகியோ போகியோ இல்லை. அவன் நான் ஒரு சாட்சி எனும் உணர்வோடு இருப்பவன். அவன் எந்த நிலையில் இருந்தாலும் ஏழையோ செல்வந்தனோ சாட்சிதான். சாட்சி நிலைக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது. பெருமை, சிறுமை, அழகு, அவலட்சணம் எந்த பேதமும் இல்லை. சாட்சி நிலை எவரிடமும் ஏற்படலாம். ஒரே அளவில் இருக்கும்.
நாம் எல்லா நிலைகளுக்கும் சாட்சியாக இருக்க முடியும். வெற்றி, தோல்வி, வெகுமானம், அவமானம், போற்றுதல், தூற்றுதல் ஆகிய எல்லா நிலைகளுக்கும் சாட்சியாக இரு. இவ்வளவுதான் அஷ்டாவக்கிரரின் உபதேசம். சாட்சியாக இருப்பது சுலபம் அல்ல, மெத்த கடினம். விதிமுறைகளை கடைபிடி, பதறாதே, பயப்படாதே. இறுதியில் விதிமுறைகளுக்கே சாட்சியாகி விடுவாய். இதனால்தான் உன்னை தியானத்தில் ஆழ்ந்து ஈடுபடு என்று கூறுகிறேன். கவலைப்படாதே. தியானம் செய்து கொண்டிருந்தால் சாட்சி நிலை சித்திக்கும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் தியானம் செய்யாமல் இருந்தால் உன் எண்ணங்கள் உன்னை சூழ்ந்திருக்கும், சுற்றி கொண்டிருக்கும். தியானமா சாட்சியா என்பது அல்ல இப்போதைய குழப்பம். தியானமா எண்ணங்களா என்பதில்தான் குழப்பம். என் போதனை புரிந்ததா? புரிந்து கொள்ள முயற்சி செய். அஷ்டாவக்கிரர் சொல்லிவிட்டார். தியானமும் ஒரு பந்தம்தான், தலை. இதை நம்பி நீ தியானத்தை கைவிட்டாய். பிறகு சாட்சியாகி விடுவாயா? மாட்டாய். பழையபடி குப்பை கூளங்களான எண்ணங்களுள் உழல்வாய். அஷ்டாவக்கிரர் அளித்த ஏணியில் ஏறி மேல் நிலைக்கு போகாமல் கீழ்நிலைக்கு இறங்கி விழுந்து கிடப்பாய். ஏணி ஒன்றுதான். அதை மேல் நோக்கி வைத்து ஏறுவதும் கீழ் நோக்கி அமர்த்தி தாழ்வான படுகுழியில் விழுவதும் உன் செயல்தான். நான் அறிவுறுத்துவது இதுதான். ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபடு. இப்போது உனக்குள்ள தேர்வு தியானமா எண்ணங்களா என்பதுதான். இந்த நிலையில் சாட்சிக்கு தகுதியில்லை. தியான யோகத்தில் தேர்ச்சி பெற்றதும் எண்ணங்களின் பாதிப்பு விலகிவிடும். பிறகு தியானமா சாட்சியா எனும் மேல்நிலையை எட்டுவாய். அப்போது தியானத்தை துறந்து சாட்சியை மேற்கொள். நீ சம்சாரியாக உலக வாழ்வில் ஈடுபட்டவனாக இருப்பாய். இப்போது உன் இருதலை கொள்ளின் நிலை சந்நியாசமா சம்சாரியா என்பது. இப்போதே சந்நியாசம் பெறு என்பேன். நீ சந்நியாசியாகிவிட்டாய். சம்சார பந்தம் விலகியது. இப்போது உள்ள இருதலை கொள்ளின் நிலை சந்நியாசமா மகா சந்நியாசமா, உண்மையான ஆழமான துறவா என்பதுதான். அப்போது நான் கூறுவேன், சந்நியாசத்தை விடு, மகா சந்நியாசத்தை மேற்கொள். நீ மகா சந்நியாசத்துள் மூழ்கி விடுவாய். நீ ஜனகரைப் போல உடனடியாக முடிவெடுத்தால் நான் குறுக்கிட மாட்டேன். நீ சுகமாயிரு. அவ்வாறு இருக்க முடியவில்லை என்றால் மேற்கொண்டு முயற்சி செய். முனைந்து முன்னேறு. நீ சத்தியத்தை அசத்தியமாக்கிக் கொள்ளலாம். மலர் உனக்கு முள்ளாகலாம். அது உன் பொறுப்பு, உன் தலைவிதி. வெளிச்சத்தில் கண்மூடி ஓடிவிடாதே. என் வெகுளி அன்பு உள்ளமே, புலப்படாத பாதைகள் எல்லாம் வழித்தடத்தில் முள்ளும் கல்லும் பலவும். இனிதே கமழும் நறுமணம் நுகர்ந்து மலர்களை நம்பி ஏமாறாதே. நீ கவனமாயிரு, விழிப்புடன் காலடிவை. நீ நடக்கத் துவங்கியதும் சுகந்தம் வீசும். மயங்காதே, அதை நாடி அடி எடுத்து வைக்காதே. மென்மையான சுகந்தம் உன் நாசியை தழுவும் போது கவனமாயிரு. இது நீயே ஏற்படுத்தி கொண்ட உணர்வா? இது உனது ஆவலா? அல்லது உன் அச்சத்தின் பிரதிபலிப்பா? உனது பலவீனத்தின் விளைவா? நீயே விரும்பி வரவழைத்திருக்கும் சுக வாசனை அலையா இது? சுகந்த மயக்கில் தடுமாறி போகாதே. வாழாவிருப்பது சுலபம் எனத் தோன்றும் போதனை பெறும்போது. ஆனால் ஏதும் செய்யாமல் வாழாவிற்க துவங்கும் போதுதான் அது மெத்த கடினம் என்பது புலனாகும். சாட்சியாக இரு என்பதை கேட்கும்போது மிக எளிதாக தோன்றும். ஏதும் செய்ய வேண்டாம், வெறுமனே பார்த்து கொண்டிருந்தால் போதும் என்ற எண்ணம் எழும். ஆனால் அதை செயல்படுத்த துவங்கியதும் புரியும், இது மெத்த கடினம் என்பது. இதை செய்து பார். உன் கை கடிகாரத்தை கண்ணெதிரே வைத்துக்கொள். வினாடி முள் நகர்ந்து 1 நிமிட நேரத்தை எட்டுவதை கவனி. உன் பார்வை வினாடி முள் மீதே.
நான் இதற்கு சாட்சி என்ற எண்ணத்துடன் இருக்க வேண்டும். 5-6 வினாடிகளுக்குப் பிறகு உன் கவனம் விலகிவிடும். வேறு நினைவு, எண்ணம் சூழ்ந்து கொள்ளும். சாட்சி நிலை மறந்து போகும். பிறகு நினைவு வந்து திடுக்கிடுவாய். வினாடி முள் நகர்ந்து போய்விட்டது, நான் கவனிக்கவில்லையே என ஆதங்கப்படுவாய். 1 நிமிட நேரம் கூட உன்னால் சாட்சியாக நிலைத்திருக்க முடியவில்லை என்றால் சாட்சி நிலை என்ற ஆசையை இப்போதைக்கு விடு. இப்போது உன் எதிரே உள்ள இருதலை கொள்ளி நிலை தியானமா, எண்ணங்களா என்பதுதான். தியானத்தை தேர்ந்தெடு. ஆழ்ந்து ஈடுபடு. பிறகு தியானமா, சாட்சியா எனும் தேர்வு வரும். நிதானித்து தியான சித்தி பெற்று சாட்சி நிலையை எட்ட முற்படு. முன்னேறு. சித்தி பெறுவாய். சந்நியாசம் பற்றி கேள்வி கேட்டாய். என்னிடம் சந்நியாசம் பெறுவது என்பது என்னோடு இணையும் ஒரு உபாயம், ஒரு அபிநய பாவனை போன்றது. இது தலை, பந்தம் இல்லை. நீ என்னுடன் பந்தப்பட்டு இருக்கவில்லை. நான் உனக்கு ஒழுங்குமுறை, கட்டுப்பாடு எதுவும் போதிக்கவில்லை. நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று உபதேசிக்கவில்லை. நான் உனக்கு சொல்லுவதெல்லாம் ஒன்றுதான். நீ சாட்சியாக இரு. என் கை உனக்காக ஆயத்தமாக இருக்கிறது. என் கையை பற்றிக்கொள். என்னுடன் சில அடிகள் முன்னே நடந்து வா. என் தாக்கம் உன்னை பற்றி கொள்ளும். இது ஒரு தொற்று நோய் போன்றது. ஒட்டுவாரொட்டி புத்தரோடு சில அடிகள் சேர்ந்து நட. அவரது ஆளுமை, ஜென்ம வாசனை உன்னை பற்றி கொள்ளும். தோட்டத்திற்குள் போய் வருகிறாய். பூக்களை நீ தீண்டாத போதிலும் உன் ஆடைகளில் மலர் மணம் வீசும். சந்நியாசம் என்பது என்னுடன் சில அடிகள் இணைந்து செல்ல எழும் துணிவு. சிறிது பாவபங்கீமா, அபிநய அடவு. என் பிரேமை சார்ந்தது இது. இப்பிரேமை உன்னை முக்தனாக்க பயன்படுத்தும் ஒரு ஏற்பாடு. என்னுடன் சேர்ந்து நட. முக்தி வாசனையை உனக்கு அளிக்க விரும்புகிறேன். உயிர் மூச்சின் படிமம் நான். முதுமையால் கட்டுண்டவன். மரணத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளேன். ஆனால் சொந்த அன்பு இருக்கிறதே. இதன் மூலமாக நான் ஜீவன் முக்தன் ஆக்கப்பட்டுள்ளேன். காலதேவனின் பெரும் கதாயுதத்தை துள்ளி விளையாடும் பாலகன் ஒருவன் கணப்போதில் எடை போட்டு விடுகிறான். நீ எந்த மூலை? உயிர் மூச்சின் படிமம் நான். முதுமையால் கட்டுண்டவன். மரணத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளேன். பிறப்பு இறப்பு, இதுதான் உன் வாழ்வு. இதன் உருவம் நீ. மூச்சு விடத் தொடங்கியது, மூச்சு விடுவது முடிந்தது. இவற்றுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் கொஞ்சம் கதை அளப்பு, ஒரு சிறு நாடகம். இதில் ஏதாவது சத்து சாரம் இருந்தால் அது உன்னை ஜனன மரணச் சூழலிலிருந்து வெளியேற்றிவிடும். ஆனால் சொந்த அன்பு இருக்கிறதே, இதன் மூலமாக நான் ஜீவன் முக்தனாக்கப்பட்டுள்ளேன். இந்த ஜென்ம அன்பு, அதாவது குருவின் அன்பு ஏற்பட்டுவிட்டால் பிறப்பு மரணங்களுக்கிடையில் நீ ஒரு சொந்த பந்தமாகிறாய். சந்நியாசம் என்பது என்னுடன் பிரேமையில் இணைவது. இதைவிட அதிகமில்லை. இவ்வளவுதான். சந்நியாசத்தின் பரிபாஷை, குருமொழி, குறியீடு இதுவே. என்னோடு அன்புடன் கலந்து சிறிது தூரம் சென்றால் போதும். அதுவே வெகு தூர பயணமாகிவிடும். மற்றவை வெளிப்படையான விஷயங்கள். காவியுடை, ஜபமாலை, கமண்டலம், பாதுகை எல்லாமே உன் திடசித்தத்தை வளர்க்க, துணிவை திடப்படுத்த, சுயபிரஜையை நிலைநாட்ட உதவும். உன் அகமனத்துள் பல விசேஷங்கள் நிகழும். உன் அகம்புறம் சார்ந்தவை மூலம் அன்பு வெள்ளம் பெருகுவதை உணர்வாய். சொந்த அன்பு மூலமாக நான் ஜீவன் முக்தன் ஆக்கப்பட்டுள்ளேன். என்னை உன் மீது விழவிடு. நீ கல்லாயிருந்தாலும் கவலைப்படாதே. நம் அன்பு வெள்ளம் உன் கல்லுருவை கரைத்துவிடும். ஒளிக்கதிரின் மீது பொழிந்ததும் நான் சொன்னேன்,
வஜ்ரம் போல் உறுதிமிக்கவன் நான். சாசுவத பாஷான பாறையானேன். ஒளிக்கதிர் கூறியது, அப்படியா, உன்னைத்தான் தேடி வந்தேன். உன்னைக் கொண்டு கோவில் கட்டுவேன். உன் அகப்புறத்துச் சோதியால் தெய்வப் பிரதிமையை வடித்தெடுப்பேன். திகைத்து நின்ற என்னை ஒளிக்கதிர் தழுவி குழாவியது. நீயும் என்னிடம் இதைத்தானே சொல்லுகிறாய்? நான் புராதனமான கடும்பாறை, மாறாதிருக்கவே சபதம் செய்து வந்தவன். ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன், அந்த காவி ஆடைகள், என் அன்பு உன் மீது பொழிவது, இவையெல்லாம் உன்னை கோவிலாக கட்ட, உன் அகப்புறத்துச் சோதியால் தெய்வ பிரதிமையை வடித்தெடுக்கத்தான். இது என் பாசப்பரிவின் அறிவிப்புகள். என் அன்பு உன் மீது கொள்வது ஓர் பரிவு கூற்றவு. கடைசி கேள்வி. எம் முளமார்ந்த அன்பரே, என் வணக்கத்தை ஏற்கவும் என் கண்ணீர் பெருக்கிற்கு ஒரு புகலிடம் அருள்வீர். நீங்கள் பாச நேசத்தால் என் வாழ்வை நிரப்பிவிட்டீர்கள். பிறகும் நான் வறுமை வெறுமையில் பரிதவிக்கிறேன். எம் உளமார்ந்த அன்பரே, உறுதுணை நண்பரே, என் சிரம் உங்கள் திருவடிகளில் படையல் வெல்வக்கனியாக, நைவேத்திய பிரசாதமாக. பதில். இது பெண்மணி ஜெயாவின் கேள்வி. பல வருடங்களாக என் பக்தையாக இருந்து வருகிறாள். பக்தை மீராதேவியின் அன்புள்ளம் கொண்டவள். மீராவின் கீதமும் களி நடனமும் ஜெயாவின் உள்ளத்திலும் உள்ளன. அவை வெளிப்படும் போது அவள் மீராவின் அவதாரமாக திகழ்வாள். காலம் கனிய வேண்டும். ஒளிக்கதிர் எப்போது வேண்டுமானாலும் இறங்கும். இருள் நீங்கும். அவள் மிக துணிச்சல்காரி. நிச்சயம் அவள் மெய்ஞான சித்தி பெறுவாள். ஆனால் இருள் சூழ்ந்திருக்கிறதே, எனினும் அதனுள் உன் கருணை இழையோடுகிறது. பகல் இரவு சூழ்ந்துள்ள இக வாழ்வு நிழலும் எட்டி பார்த்து செல்லுகிறது. இறுதி மொழியாக, நிதர்சன நாமமாக, கருணாலயம், அருட்பெரும் சோதி. இதுதான் மூலமந்திரம். சூக்கும சூத்திர சாரமும் இதுவே. ஆழ்நிலை அமிழ்விற்கு இது அன்பு. இது நமது வணக்கம். இருள் மூட்ட கவிப்பு, உன் அன்பு கேணி எத்தனை ஆழம். சின்னஞ்சிறு கூப்புகை எமது. இதயத்துள் அன்பு மிக்கவருக்கு தனது அஞ்சலி கூப்பிய கைகள் மிகச் சிறியது என்பது புரியும். மேலும் பரமாத்மாவிற்கு எதிரில் நம் கைகள் மிகச் சிறியவையாகிவிடும். கூப்புகை குறுகிவிடும். ஜெயா விண்ணப்பித்தாள். எம் உளமார்ந்த அன்பரே, என் வணக்கத்தை ஏற்கவும் என் கண்ணீர் பெருக்கிற்கு ஒரு புகலிடம் அருள்வீர். நீங்கள் பாச நேசத்தால் என் வாழ்வை நிரப்பிவிட்டீர்கள். பிறகும் நான் வறுமை வெறுமையில் பரிதவிக்கிறேன். இது ஒரு நிறைவு. இதனால் மனிதன் மேன்மேலும் சூனிய வெறுமை நிலையில் ஆழ்கிறான். இது சூனியத்தின் நிறைவு. சூனியம் நிரப்பியது, சூனியம் நிரம்பியது. உன்னை வெறுமையாக்குவதுதான் என் பணி. நீ சூனியவானாக ஆனால் நான் வெற்றி பெற்றேன். நீ ஆசாபாசங்களால் நிரம்பியவனாக, நிரப்பப்பட்டவனாக இருந்தால் நான் தோற்றுப் போனேன். மாறாக நீ முற்றிலும் சூனியவானாகிவிட்டால் உன்னுள் எதுவும் இராது. ஏதாவது கோடு, சப்தம், சொல், குப்பை கூளம் எதுவும் இராது. இந்த சூனியத்தில்தான் பரமாத்மா வெளிப்படுவார், கூடி வாழ்வார். ஜெயாவிடம் சொல்லுவேன், நீ போகலாம் ஆத்மா, நீ போ. கன்னி, மணமகள் நீ, தொடரும் தோழி நீ. இவர் வழியே மகாசூன்யம்தான். உனது தனி வழி இலட்சியம். மற்ற நீராதாரம் பதி ஒளிரும் அறவழி. அதுதான் உன்னை பராமரிக்கும். ஹே ஆத்மாவே, நீ மேல் நிலையாள் மகாதேவி. ஹே இணைபிணையானவளே, நீயே வரித்தவள். மகா சூன்யத்துடன் சுழல்களும் நீ படைத்தவை. இது வெறுமை, சூனியம் சார்ந்த சுழல்கள். இவற்றை உருவாக்கி ஆடிப்பாடி மகிழ்ச்சியுடன் எல்லாவற்றையும் துறந்து செல். நலமே நிகழும். இந்த நிகழ்விற்கு ஒரே உபாயம் இழப்பதுதான். நீ முழு சூனியமானதும் பரமாத்மா உன்னுள் அவதரிப்பார்.
நீதான் தடை, நீதான் தலை. பயப்படாதே. வெறுமையானாய் என்றால் எல்லாம் சித்தித்தது. மகாராஷ்டிரத்தில் ஒரு கதை நிகழ்வு உண்டு. பக்தர் ஏகநாதர் மற்றொரு பக்தரான நிவிருத்திநாதருக்கு ஒரு கடிதம் அனுப்பினார். அதில் எதுவும் எழுதவில்லை. அது ஒரு வெற்று காகிதம். நிவிருத்திநாதர் அதை ஆழ்ந்து கவனத்துடன் படித்துக் கொண்டிருந்தார். படிப்பதற்கு அதில் எதுவும் எழுதப்படவில்லை. அப்படியும் திரும்ப திரும்ப படித்துக் கொண்டிருந்தார். பக்கத்தில் அமர்ந்திருந்த பக்தை முக்தாபாயிடம் அந்த கடிதத்தை கொடுத்தார் நிவிருத்திநாதர். அம்மையாரும் அதை ஆழ்ந்து படித்தாள். கண்ணீர் மல்க படித்துக் கொண்டிருந்தாள். நெகிழ்ந்து போனாள். எதிரில் இருந்த பக்தர்கள் வியந்து போனார்கள். இதென்ன பைத்தியக்காரத்தனம்! முதல் பைத்தியம், ஏகநாதர் வெற்றுத்தாளை கடிதமாக அனுப்பினார். இரண்டாவது பைத்தியம், நிவிருத்திநாதர் அதை பலமுறை படித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த மகா பைத்தியம் முக்தாபாய் அதை படித்து பார்த்து அழுது நெகிழ்ந்து போகிறாள். இது தத்துவம். எல்லா சாஸ்திர நூல்களும் வெறும் காகிதங்கள்தான். வெற்றுத்தாளை படிக்க பழகிக் கொண்டால் எல்லா சாத்திரங்களையும் படித்து விடலாம். வேதம், குரான், குரு கிரந்தம், பகவத்கீதை, உபனிஷத், பைபிள், தம்மபதம் இன்னபிற. வெற்றுத்தாளை படிக்கத் தெரிந்தவன் படித்தவன் எல்லாவற்றையும் படித்தவனாகி விடுகிறான். நீ வெற்று காகிதமாகிவிடு. இப்படி உன்னை ஆக்கத்தான் நான் முனைந்திருக்கிறேன். உன்னை உன் தன்மை, ஆளுமை அழிப்பதில் இல்லாதவனாக ஆக்குவதில் ஈடுபட்டிருக்கிறேன். ஏனெனில் நீதான் அந்த பெரு நிகழ்விற்கு தடை. ஆத்மாவாகிய பெண்ணே, கபடமில்லா கன்னி பெண்ணே, மகா சூன்யத்துடன் சுழல்களை நீ உருவாக்கியிருக்கிறாய். ஹரி ஓம் தத் சத்.